சோஸ்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவனே, உண்மையே துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு உண்மை ஆராதித்து துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசுவே, இந்த வருடங்கள் முழுவதையும் ஆண்டவரே, இந்த கடைசி மாதங்கள்ல நாங்கள் நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நடப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை 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 கிருபைக்காக சோஸ்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கடந்த நாட்கள்ல சிறு கூட்டமாக செயல்பட்ட இந்த ஆண்டவரே, எங்களுடைய ஜெப பிரார்த்தனை ஆண்டவரே, என் டைம் மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஆண்டவரே நாங்கள் ஆரம்பிச்சது ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினால, உம்முடைய ஆசீர்வாதத்தால ஆண்டவராக இயேசுவே அநேகர்கள் பலன் அடைந்து இப்பொழுது ஆண்டவரே ஜூம் மீட்டிங் வாயிலாக நாங்கள் ஒருவரை ஒருவர் பேசி ஆண்டவரை ஜெபித்து வசனங்களை கேட்கத்தக்கவைகள் எங்களை ஆசீர்வதித்ததற்காக சோஸ்திரம் 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 அப்பா. ஆண்டவராக இயேசுவே, இன்றைய தினம் நடக்க இருக்கக்கூடிய ஆண்டவரே ஆராதனை பகுதி, ஜெப பகுதி, ஆண்டவரே வசனத்தின் பகுதி, ஒவ்வொன்றையும் நீர் ஆண்டவரே நீர் தொட்டு ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவராக இயேசுவே, உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, தேவ ஊழியக்கார இஸ்ரா அவர்கள் ஆண்டவரே எடுத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய வசனம் பரிசுத்த ஆவியானவர்னால ஆண்டவரே எடுத்துரைக்கப்பட்டு அநேகர்கள் அந்த வசனத்தை பேசும் பொழுது, பிரீச்சிங் பண்ணும் பொழுது ஆண்டவரே அநேகர்கள் கேட்ட அந்த வசனம் இருதயத்திலே 30, 60, 100மாக பலன் தரும்படியான கிருபை ஒவ்வொருவருக்கும் தாருங்கள் அப்பா. ஆண்டவரே இயேசுவே, ஒருவர் கேட்டு இந்த காதில் கேட்டு இந்த காதில விட்டுவிடாதபடி இந்த காதில் கேட்டு ஆண்டவரே அநேகர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் மாறணுமே. சோஸ்திரம் ஆண்டவரே. கேட்கக்கூடிய அத்துணை பேர்களும் ஆண்டவராக இயேசுவே நீர் இடங்கொள்ளாமல் ஆசீர்வதியும். பங்கெடுக்கக்கூடிய வரக்கூடியவர்கள், பங்கெடுக்கிறவங்க அத்துணை பேர்களையும் நீர் இடங்கொள்ளாமல் ஆசீர்வதியும். எல்லா ஜெப பிரார்த்தனை விண்ணப்பம் எல்லா வசன பகுதி எல்லாவற்றையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஜெபிக்கிறோம். இந்த பிரார்த்தனை நசரனாகிய இயேசு கிறிஸ்துவோட அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் அன்பு சகோதரருக்காக நான் இயேசு நாமத்தினால நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் சாங்ஸ் பாடும்படிக்காக ஆண்டவர் உங்களுக்கு அந்த பாடக்கூடிய தாளந்து கொடுத்திருப்பாரானால் நிச்சயமாக நீங்க பாடுங்க. தாளந்து இல்லாதவங்களும் நீங்க பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். முதல் பாடலாக யார் பாட வரீங்க? நான் பாடுறேன் பிரதர். சென்னை ரமேஷ். பாடுங்க. நீ திறந்தால் அடிப்பவன் இல்லை, நீ கட்டினான் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடிப்பவன் இல்லை, நீ கட்டினான் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடிப்பவன் இல்லை, நீர் கட்டினான் அதை இடிப்பவன் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. நாசின் சுவாசத்தால் செங்கடலை அவை இரண்டாய் பிளந்தவராம், பார்வோன் சேனையை தப்பி விடாமல் கடலில் அழித்தவராம். நாசின் சுவாசத்தால் செங்கடலை அவை இரண்டாய் பிளந்தவராம், பார்வோன் சேனையை தப்பி விடாமல் கடலில் அழித்தவராம்.
மரண இருள் சூழ்ந்திட வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, மரண இருள் சூழ்ந்திட வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையே அதிர்ந்தது. துதியாலே சாத்தானே கீழே தள்ளிடுவோம், துதியாலே சாத்தானே கீழே தள்ளிடுவோம், திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், கொடியை ஏற்றிடுவோம். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. நீ திறந்தா அடிப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை, நீ திறந்தா அடிப்பவன் இல்லை, நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு திறந்தால் அதை அடைப்பவன் யாருமே இல்லை என்ற அந்த அருமையான பாடலை ஆடினதான அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்களுக்காக, சென்னை ரமேஷ் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக அடுத்ததாக நீங்க ரெடியா இருக்கிறவங்க அடுத்த சாங்ஸ் பண்ணலாம். நீங்க உங்களுடைய மியூட்டை மாத்துங்க, அன்மியூட் பண்ணுங்க. பாடக்கூடியவங்க ஓகே, 2 பேரும் நீங்க மியூட் பண்ணிருக்கீங்க, அன்மியூட் பண்ணிக்க. பால் தம்பி பாடு, அதுக்கு பிறகு ஜெரமியா குழுவினர் பாடுவாங்க. முதலாவது பால் தம்பி பாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவா நானே தின விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், தேவா நானே தின விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது, மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது, அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே, அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே, தேவா நானே தின விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், தேவா நானே தின விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது, தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது, என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன், என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன், தேவா நானே தின விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், தேவா நானே தின விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும்
பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் தின விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் தின விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு தம்பி பிரின்ஸ் பால் அவர்களுக்காக நான் இயேசுவை மகிமைப்படுத்துறேன். சேலம் மாவட்டத்திலிருந்து நம்மோடு கூட அன்பு தம்பி இன்னைக்கு இந்த இரவு நேரமானாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்மோடு கூட இணைந்து கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்த அன்பு தம்பிக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். வருகிற நாட்கள் இன்னும் ஆண்டவர் கிருபை தந்து இன்னும் அநேக பாடல்களை பாடத்தக்க விதத்துல கர்த்தர் தம்பியை பயன்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்திலும் சிறு பிள்ளைங்க ஜெரேமியாவுடைய டீம் அவங்க இன்னைக்கு பாடும்படிக்காக கர்த்தருக்குள்ள அழைக்கிறோம். நம்ம அடுத்த பாடலை கர்த்தருடைய நாம மகிமைக்காக கேட்போம். தம்பி ஓகேப்பா, பாடு. ஒன்றை சேர்ந்து பாடுவோம், மன்னவரை வாழ்த்துவோம், விண்ணும் மண்ணும் போற்றும் வல்ல தேவனவர். வாழ்வின் பாதை மற்றவே ஒளே உலகில் வந்தாரே, வானாதி வானம் போற்றும் கர்த்தர் அவர். ஏழ்மை கோலமாய் அவதரித்தார், தாழ்மை என்னவென்று கற்று தந்தார். ஏழ்மை கோலமாய் அவதரித்தார், தாழ்மை என்னவென்று கற்று தந்தார். நம் வாழ்வை மாதிரியாய் காட்டி தந்த தேவன் ஒருவர் ஒருவரே. நம் வாழ்வை இனிதாக மாற்ற வல்லவரும் இரட்சகரும் அவரே. லலலா 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 லலலா. அன்பின் மாதிரியானவர், அழகில் என்றென்றும் சிறந்தவர், உலகம் பாவம் போக்கும் இரட்சகர் ஒன்று பிறந்தார். அன்பின் மாதிரியானவர், அழகில் என்றென்றும் சிறந்தவர், உலகில் பாவம் போக்கும் இரட்சகர் இன்று பிறந்தார். ஏழ்மை கோலமாய் அவதரித்தார், தாழ்மை என்னவென்று கற்று தந்தார். ஏழ்மை கோலமாய் அவதரித்தார், தாழ்மை என்னவென்று கற்று தந்தார். தம் வாழ்வை இனிதாக மாற்ற வல்லவரும் இரட்சகரும் அவரே. தம் வாழ்வை மாதிரியாய் காட்டி தந்த தேவன் ஒருவர் ஒருவரே. லலலா 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 லலலா. தூதர்கள் சூழ்ந்து பாடிட, மேய்ப்பர்கள் வந்து பணிந்திட, வானோர் போற்றும் உன்னதர் இன்று பிறந்தார். தூதர்கள் சூழ்ந்து பாடிட, மேய்ப்பர்கள் வந்து பணிந்திட, வானோர் போற்றும் உன்னதர் இன்று பிறந்தார். ஏழ்மை கோலமாய் அவதரித்தார், தாழ்மை என்னவென்று கற்று தந்தார். ஏழ்மை கோலமாய் அவதரித்தார், தாழ்மை என்னவென்று கற்று தந்தார். தம் வாழ்வை மாதிரியை காட்டி தந்த தேவன் ஒருவர் ஒருவரே. நம் வாழ்வை இனிதாக மாற்ற வல்லவரும் இரட்சகரும் அவரே. ஒன்றை சேர்ந்து பாடுவோம், மன்னவரை வாழ்த்துவோம், விண்ணும் மண்ணும் போற்றும் வல்ல தேவன் அவர். வாழ்வின் பாதை மாற்றவே ஒளே உலகில் வந்தாரே, வானாதி வானம் போற்றும் கர்த்தர் அவர்.
ஏழ்மை கோலமாய் அவதரித்தார். தாழ்மை என்னவென்று கற்று தந்தார். ஏழ்மை கோலமாய் அவதரித்தார். தாழ்மை என்னவென்று கற்று தந்தார். தம் வாழ்வை இனிதாக மாற்ற வல்லவரும் இரட்சகரும் அவரே. தம் வாழ்வை மாதிரியாய் காட்டி தந்த தேவன் ஒருவரே. லல்லா 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 லா லா லல்லா 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 லா லல்லா 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 லா லா லல்லா 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 லா. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். சின்ன பிள்ளைங்க பாடின நல்ல பாடலுக்காக நான் இயேசுவை ஸ்தோத்தரிக்கிறேன். குறிப்பாக இயேசு பிறப்பை முன்னிட்டு அவங்க பாடினாங்க. கர்த்தர் நமக்காக ஏழ்மை கோலம் எடுத்து அவருடைய தாழ்மையை நமக்கு காண்பித்து நம்மை ரட்சிக்கும்படிக்காக அவர் நமக்காக இந்த உலகத்துல பிறந்தது உண்மை. ஆனால் டிசம்பரா இல்லையாங்கிறது வேற. ஆனா அவர் பிறந்தது உண்மை. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய பிறப்பை நம்ம கொண்டாடலாம். ஜூன் மாசத்துல நம்ம இப்ப இயேசு கிறிஸ்து பிறப்பை நம்ம ஞாபகப்படுத்தி பாடலாம். அந்த பாடலை பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தின சின்ன பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நேரத்திலும் சாட்சி நேரம். நீங்க சாட்சி ரெடியா இருக்கிறவங்க, எந்த சாட்சியா இருந்தாலும் சொல்லி உங்களுடைய ரட்சிப்பை பத்தி நீங்க சொல்லலாம். கடந்த வாரத்துல ரமேஷ் தம்பி சொன்னாங்க, ரமேஷ் சொன்னீங்க. அதே மாதிரி நீங்க சொல்கிற மாதிரி இருந்தால் இந்த நேரம் உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது 5 minutes. நீங்க எப்படி ஆண்டவர் உங்களை ரட்சித்தார் அப்படின்றத சொல்லுங்க. நீங்க சொல்ற காரியங்கள் எல்லாம் நாங்க ரெக்கார்ட் பண்றோம். கர்த்தர் சித்தமானால் வருகிற நாட்கள் அதை நாங்க வந்து சாட்சியை கூட தனியாக நீங்க கொடுக்குற சாட்சி ரட்சிப்பை குறித்து சாட்சி சொன்னீங்கன்னா அந்த சாட்சியை தனியா நாங்க கட் பண்ணி யூடியூப்ல ஆண்டவர் நாம மகிமைக்காக விடலாம் சொல்லி நாங்க கர்த்தருக்குள்ள வாஞ்சிக்கிறோம். இந்த நேரத்துல ரெடியா இருந்தீங்கன்னா உங்களுடைய அன்மியூட் பண்ணுங்க. கர்த்தருடைய நாம மகிமைக்காக. எல்லாரும் சைலண்டா இருக்கிறீங்க. சாட்சி இல்லைன்னா அடுத்து யாராவது சொல்ல விரும்புறீங்களா? சாட்சி சொல்ல வந்து கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அடியனையும் கூட இந்த மத்தியிலும் கூட உங்கள் மத்தியில சாட்சியா நிறுத்த நான் கர்த்தரை கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த வேளையிலும் கூட கடந்த நாட்கள் முழுவதுமாக அடியனையும் குடும்பத்தையும் இந்த சவுதி அரேபிய தேசத்துல கனிமணியை போல பாதுகாத்து வருகிறார். தேவன் தாமே உணவும் உடுக்க உடை தேவன் தாமே எல்லாவற்றிற்கும் நல்லவரும் வல்லவரும் போதுமானவராக இருந்தார். அதற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். மேலும் கடந்த நாட்கள்லாம் கூட எங்களுடைய சகோதரனுடைய மனைவியோட அப்பாவுக்கு காலில் சுகர் காரணமாக அந்த விரல்கள் வந்து கருப்பாக மாறி இரத்த ஓட்டம் இல்லாத ஒரு நிலைமையிலும் காலில் ஒரு புண்ணு இருந்தது. அது பல நாட்களாக ஆறாத ஒரு புண்ணாக இருக்கவும் பல டாக்டர்கள் சொன்னாங்க மேபி அதை ஆம்புடேட் பண்ணணும். பல 2-3 மாதங்களாக ஹாஸ்பிட்டலே இருந்து பார்த்தாங்க. அது முடியல. கர்த்ததாமே அந்த ஒரு ஜெப குறிப்பை நாங்க குரூப்ல எல்லாரும் கூட சொல்லவும் எல்லாரும் அதற்காக ஜெபித்தார். கர்த்ததாமே அதற்கு ஒரு பரிகாரியாகிய கர்த்தராக இருந்தார். ஏன்னா அந்த கால் வந்து கேங்க்ரீன் ஆயிருந்துச்சு. கேங்க்ரீன் ஆயிருக்கும் போது மெடிக்கல் ஃபீல்டுல இருக்கும்போது அதை ஆம்புடேட் பண்ணி தான் விடுவாங்க. ஆனாலும் கர்த்தர் ஒரு பெரிதான ஒரு இரக்கம் பாராட்டினார். அந்த கால் வந்து டாக்டர் கிட்ட மறுபடியும் போகும்போது ரத்த ஓட்டம் மறுபடியும் வருவதற்காகவும் மேலும் அந்த கால் வந்து ஆம்புடேட் பண்ண வேண்டாம், மெடிசின்ல கொண்டு போகலாம்னு சொல்லவும் கர்த்ததாமே இடம் செய்தார். அவங்களும் கர்த்தருடைய இந்த நாட்கள்ல கூட எல்லாரும் ஜெபத்துல தாங்கினாங்க. கர்த்தர் தாமே ஒரு அற்புதம் செய்தார். அதுக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா அவங்க ரொம்ப கலக்கமா இருந்தாங்க அந்த குடும்பம் முழுவதுமாக. இந்த கர்த்தர் அவங்களும் கிறிஸ்தவ அறிந்தவங்க தான். அவங்களும் ஜெபத்துல எல்லாம் இருந்தாங்க. இந்த ஒரு இது வந்துச்சே என்ன பண்றதுக்குன்னு அவங்க ரொம்ப கலக்கமா இருந்தாங்க. தேவன் தாமே எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தாமே ஒரு அற்புதம் செய்தார். அந்த ஆம்புடேட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து அவங்க வேலைக்கு போறதா இருக்காங்க. 2-3 மாதங்களாக ஹாஸ்பிட்டலே இருந்தவங்க இப்போ அவங்க
வேலைக்கு போறாங்க. கர்த்தர் தாமே ஒரு கிருபை செய்தார். அதுக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அடியனுடைய ஜீவியத்திலும் இம்மட்டிலும் கர்த்தர் தாமே செய்ததான அற்புதங்கள், அடையாளங்கள் அநேகம். அதுக்காக இந்த வேளையில நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். தேவனுடைய சித்தமா இருந்தால இந்த தேசத்துல விசா ப்ராப்ளம் இருக்கிறது. இனி 2 நாள் கழித்த பிறகுதான் எங்களுக்கு தெரியும் நாங்க இந்த தேசத்துல இருக்க முடியுமா இல்லையா. நானும் மகளும் இந்த விசிட்டிங் விசாவில் இங்க இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் இந்த தேசத்துல இருக்கோம், அல்லது இந்தியாவுக்கு கிளம்புறதோ எல்லாம் கர்த்தருடைய கரங்களை நான் கொடுக்கிறேன். கர்த்தருடைய சித்தம் எங்க சென்றாலும் கர்த்தருடைய சித்தம், அவருடைய ஊழியத்தை செய்யணும்னு அது என் வாஞ்சிக்கிறேன். எங்க சென்றாலும் குடும்பமாக கர்த்தருக்காக நிற்கவும், கர்த்தருக்காக ஜீவனுள்ள சாட்சிகளாக நிற்க நம்மை கிருபை செய்யணும். எனக்காகவும் மகளுக்காகவும் என்னுடைய மனைவிக்காகவும் யாவரும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த சாட்சியை சுருக்குகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் அன்பு சகோதரர் வினோத் அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நல்ல ஒரு ஜெபிக்கிற சகோதரர். சவுதி தேசத்துல குடும்பமாக தங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு விசா பிரச்சனை இருக்குது. ஜெபித்துக் கொள்ளுங்க. 2 நாள்ல அவங்களுக்கு தெரியும் அந்த விசா ரினியூவல் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். குடும்பமாக இந்த தேசத்துல அவங்க தங்கி இருப்பதற்கு கர்த்தர் வழிவாசலை திறக்கும்படிக்காகவும், அதோடு அவங்க அங்கிளுக்காக நம்ம அநேகர் ஜெபம் பண்ணோம். ப்ரே ஃபார் நேஷன்ங்கிற குரூப்ல கூட அவருக்காக ஜெபித்தாங்க. அந்த எல்லா ஜெபத்தை கேட்டு அவங்க அங்களுக்கு கால் விரல் எடுக்காமையே ஆண்டவர் அற்புதமான ஒரு அதிசயத்தை அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் நம்ம அடுத்ததாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதனைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். அன்பு சகோதரர் தேவா அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவங்க வேலை முடிச்சு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கலாம். ஆனா நான் வந்தா எனக்கு இந்த ப்ரேயர்ல அட்டென்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க டியூட்டி முடிச்சு அந்த கம்பெனிலே இருந்துட்டு அவங்க அந்த முதலாக ஆராதனை செய்ய வராங்க. கர்த்தர் இன்னும் அவரை வல்லமையா கர்த்தர் பயன்படுத்தணும். நல்ல ஒரு உயர்ந்த ஜாப் ஆண்டு கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பர்வைசரா ஆண்டு ஒரு கம்பெனில வைத்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாலிபர்களை இன்னைக்கு ஆண்டவருக்கு உண்மையா தேடும் போது நிச்சயமா கர்த்தர் அவங்களை உயர்த்துவாங்க. 2014 அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் இந்து குடும்பத்துல இருந்து ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஆண்டவருக்காக நிக்கிறாரு. தொடர்ந்து தேவ தம்பிக்காய் ஜெபம் பண்ணுவோம். ஜெபத்துல நம்ம ஆண்டவருடைய ஆராதனையில எல்லாரும் மற்றவங்க எல்லாரும் மியூட் பண்ணுங்க. அவர் மட்டும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்க தனிப்பட்ட இடத்துல இருந்து கண்களை மூடி நீங்க ஆண்டவர் ஆராதிங்க. நிச்சயமாக எல்லாரும் ஒரு மனதோடு நம்ம ஆராதிக்கும் போது அந்த இடத்துல தேவ நாமும் மகிமைப்படும், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. வாங்க தம்பி. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த ஒரு வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மளை கண்ணின் மணி போல் பார்த்த கர்த்தருக்கு கோடான கோடி நன்றியை செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கர்த்தரை பாடி ஆராதனை செய்ய கர்த்தரை கர்த்தர் எனக்கு கொடுத்த வாஞ்சை மூலம் கர்த்தருக்கு ஒரு விஷயம் கூட கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ராத்திரி வேலைக்காகவும் கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் இன்றைய நாளில் முதலாக கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறேன். கர்த்தரை கூட இருந்து உதவி செய்ய வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா முதல் ஒரு பாடலாக பாடி கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் மோசே உன்னோட இருந்தது போல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்தவர், கர்த்தர் வாக்கு மாறாதவர். அந்த வாக்குத்தத்தத்தின்படி கடந்த நாட்கள் முழுவதும் இம்மட்டும் கர்த்தர் நம்மளை கண்ணின் மணி போல் பாதுகாத்திருக்கிறார். அதற்கு கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எத்தனையோ உயிர்கள் இந்த நேரத்திலும் மரித்து போய் கொண்டிருக்காண்டவர். ஆனால் இந்த நேரத்தில் நாம் உயிரோடு இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. கர்த்தருடைய கிருபை இல்லை என்றால் ஒன்றுமில்லை. நம்பினால் ஆமென் சொல்லுங்கள். ஆமென். இந்த நேரத்திலும் ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். சூத்திரம் ஆண்டவரே, சூத்திரம்பா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கர்த்தர் நம்மளை போக்கிலும் வரக்கிலும் கர்த்தர் நம்மளை கூட இருந்து பாதுகாத்தார். அதற்காக நமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம்.
எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி செல்வோம். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வோம். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தரே உலகில் உண்மையான தேவன், கர்த்தரே உயிருள்ள தேவன். இந்த உலகத்தில் கர்த்தரை நம்பினோர் கைவிடப்படார் ஒருபோது, கர்த்தரை நம்பினோர் ஒருபோதும் கைவிடப்படார். உண்மை என்றால் நம்பிக்கையா சொல்லுங்கள். ஆமேன். உண்மை நன்றியோடு அப்ப இம்மட்டும் கர்த்தர் நம்மளை நடத்தி வந்திருக்க, அதற்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துவோம். கடந்த 2020 வருடம் ஜனவரி முதல் இந்த டிசம்பர் மாதம் வரை கர்த்தர் நம்மளை கண்ணின் மணிவோல் பாதுகாத்திருக்க கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி சொல்லுவோம். எத்தனை இக்கட்டுகள், எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள் இருந்த வேளையிலும் கர்த்தர் நம்மளை கைவிடவில்லை. ஏனென்றால் கர்த்தரை நம்பின ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார். கர்த்தர் நம்பின ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமேன். உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கு ஆண்டவரே. அப்போ இதே போல இந்த கொரோனா காலத்தில் ஆண்டவரே எத்தனையோ பேர் இந்த குரூப்பில இருக்கிறோம் சரி, எத்தனை பேர் இந்த கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தரை நம்பின ஒருபோதும் படாதபடிக்கு கர்த்தர் நம்மளுக்கு ஒரு புதிய பலனை தந்து கர்த்தர் நமக்கு கிருபை தந்தது. அதற்கு கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துவோம். எத்தனையோ பேர் இந்த கொரோனா நேரத்திலும் ஆண்டவரை சோர்ந்து போய் மறித்து போயிருக்கிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் நாம் உயிரோடு இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபை இல்லை என்றால் ஒன்றுமில்லை. இந்த நேரத்தில் நீங்கள் உயிரோடு இருப்பது, நான் உயிரோடு இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. உண்மை உண்மை உண்மை. கர்த்தருக்கே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரே உண்மையுள்ள தேவன், நீரே கூட இருந்து உதவி செய்யும். அப்ப அதே போல பாருங்க, தடைகளை உடைத்தீர், தள்ளாட விடையில். இந்த கடந்த 12 மாசம் 11 மாசம் என்னதான் தடைகள் நமக்கு வந்திருந்தாலும், எத்தனை சோதனைகள், எத்தனை போராட்டங்கள் வந்திருந்தாலும் கர்த்தரை நம்பின ஒரு ஜெவன்களையும் அவர் கைவிடுவதில்லை. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை சால்வ் பண்ண கர்த்தர் நமக்கு ஒரு புதிய பலனை தந்தார். அதற்கு கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துவோம். அதே போல் எத்தனையோ பேருக்கு பலவீன நேரத்திலும் கர்த்தர் ஒரு புதிய பலனை கொடுத்து
பலனை தந்தார். அதற்கு கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்த. உண்மை என்றால் ஆமை சொல்லுங்க. ஆமேன். உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கின்றவரே. துதிகளின் மத்தியில் வாசல் செய்கிறவர் நீ நல்லவர் அப்பா, நல்லவர் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்திலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் உயிரோடு இருப்பது உங்களுடைய கிருபை ஆண்டவரே அப்பா, உங்களுடைய சித்த கிருபை ஆண்டவரே அப்பா. நாங்கள் போக்கிலும் வரக்கிலும் நீர் எங்களை கூட இருந்து பாதுகாத்தீரே, அதற்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே அப்பா. இரவும் பகலும் எங்களை நினைத்து நீர் வழி நடத்தினீரே ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே அப்பா. இதுவரை அப்பா மனிதர்கள் எங்களை கைவிடலாம் ஆண்டவரே, எங்களை நம்பியிருந்த அடுத்த மக்களை நாங்கள் நம்பியிருந்தவர் எங்களை விடலாம் ஆண்டவரே, ஆனால் உண்மை நம்பி வந்த ஒரு தினத்தை நீர் கைவிட விடுவதில்லை ஆண்டவரே. ஆமேன் அப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, துதிக்க ஆண்டவரே அப்பா. நீர் வாக்கு தத்தை தந்தவர், நீர் வாக்கு மாறாத ஆண்டவரே அப்பா. கடந்த வருடத்தில் ஆண்டவரே நீர் எத்தனையோ வாக்கு தத்தை தந்திருங்க ஆண்டவரே, ஆனால் வாக்கு தத்தங்கள் காலங்கள் கடந்து போகலாம், ஆனால் நீ கொடுத்த வாக்கு தத்தமும் என்றுமே மாறுவதில்லை ஆண்டவரே. ஆமேன் அப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே அப்பா. அப்ப நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அப்பா அற்புதம் செய்து அதிசயங்களை காண செய்யுங்க ஆண்டவரே கர்த்தர். அப்ப நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் ஆண்டவரே கடந்த 12 மாதங்கள் எங்களை கண்மணியில் பாதுகாத்திரையா, அதற்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே கர்த்தர். நீரே கூட இருந்து உதவி செய்யும் அப்பா. அப்ப உளையான சேற்றில் கிடந்த எங்களை நீர் தூக்கி மேலே எடுத்தீரையா அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே அப்பா. ஒன்றுக்கும் உதவாத எங்களை நீர் பயன்படுத்தினீரையா, அதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர் அப்பா. உமக்கு எத்தனை நன்மைகள் செய்தாலும் அது உமக்கு ஈடாகாத ஆண்டவர். அத்தனை நன்மைகளையும் அற்புதங்களை அதிசயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் காண செய்தீரே, அதற்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே. அதே போல் கர்த்தரின் மகிமைக்காக இன்னொரு பாடலையும் பாடி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சங்கீதத்தில் 34வது வசனம் 34வது அதிகாரத்தில் 10வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ எந்த ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமேன். கர்த்தரை நாம் எந்தெந்த நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்திலெல்லாம் நாம் அனைவரும் கர்த்தரை தேடுவோம். கர்த்தரை நம்பின ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார். கர்த்தரை நம்பின ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அது மாதிரிதான் இந்த பாடலும் சொல்லுகிறது. வாங்கள் நாம் அனைவரும் கர்த்தரை சேர்ந்து ஆராதிப்போம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவன், இரத்தத்திலே சிலுவையிலே உமக்கு தந்தவன். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை மறந்து போகலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உமக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நீ நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவா உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவா உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் உன்னை நேற்று அல்ல இன்றும் அல்ல தாயின் கருவில் தோன்றும் உன்னை. தேய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உமக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டான். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை.
தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் என்றும் என்று மாற நேசு மாறிடாரு. நேற்றும் என்றும் என்றும் அவர் மாறிடாத இயேசு. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உமக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உமக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம்ப்பா, உண்மை துதிக்கிறோம்ப்பா. சோதரிக்கு ஆண்டவரே, அப்பா நீர் சொல்லியிருக்கீ ஆண்டவரே, அப்பா உன் நம்பிக்கை விட்டு விடாதே ஆண்டவரே. அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, துதிக்க ஆண்டவரே. நீர் நம்பின அப்பா உண்மை நம்பி வந்த ஒரு தினமும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் எங்களை கிருபை செய்திரே ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா நாங்கள் செய்த பாவத்திற்காக நீர் மரித்தீரே ஆண்டவரே. அப்பா உங்களுடைய சிலுவை இல்லை எங்களுக்கு சுமந்தீரையா, அதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. துதி கன மகிமையில உமக்கே செலுத்திரோம் ஆண்டவரே. அப்ப நாங்கள் செய்த பாவத்திற்காக நீ மரித்தீர் ஆண்டவரே. அப்ப இனி மேலும் இந்த மாதிரி பாவத்தில் இந்த நேரத்திலும் ஆண்டவர் யாரெல்லாம் பாவத்தில் விழுந்திருக்கிற ஆண்டவரே, அப்ப இந்த நேரத்தில் இந்த பாவத்தில் இந்த மாற்றம் ஆண்டவரே, பாவத்தில் நிமித்தம் ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரை, விடுதலை தாரும் ஆண்டவர். அப்ப உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, சோதரிக்கு ஆண்டவர். கிருபை நாள் நிலைநிறுத்தும் ஆண்டவர். அப்ப நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. அப்ப நாங்கள் உங்களை தெரிந்து கொள்ள ஆண்டவரே. அப்ப உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, சோதரிக்கு ஆண்டவர். கிருபை நாள் நிலைநிறுத்தும் ஆண்டவரை. சோத்திரம், கிருபை 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 ஆண்டவரே. அப்பா நாங்கள் இந்த பூமியில் வரதுக்கு முன்னாடி எங்கள் தாயின் கருவறையிலிருந்தே நீர் எங்களை கண்டிருக்கிற ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்ப எங்களை நீர் பயன்படுத்தினதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்ப இனியும் நீர் எங்களை பயன்படுத்த போகிறதற்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்ப உண்மை இல்லாமல் யார் எங்களுக்கு உதவக்கூடும் ஆண்டவரே. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, சோத்திரிக்க ஆண்டவரே. அப்பா நீ சொல்லியிருக்கிற ஆண்டவரே, என் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அப்ப அந்த வாக்குத்தத்தின்படி எங்களை வாழ்க்கைக்கு நடத்த செய்ய மாண்டவர். நீரே கூட இருந்து உதவி செய்யுமாப்பா, துதிக்கிறோம்ப்பா, சோத்தரிக்க ஆண்டவர். அப்ப இந்த நேரத்தில் ஆண்டவர் அப்பா உண்டு அக்கினி ஜுவாலையெல்லாம் பற்றி எரியா பண்ண மாண்டவர். அப்ப அக்கினி 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 அக்கினினால் நிரப்பு மாண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, போற்றுகிறோம், புகழ்கிறோம் அப்பா, நல்ல ஆண்டவரே. போற்றி ஆண்டவரே. அப்ப நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி நாங்கள் வாழ்வதற்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்ப நீ வாக்கு தத்த தந்தவர், நீ வாக்கு மாறாத ஆண்டவரே. அப்ப என்ன வாக்கு தத்தங்கள் மாறலாம் ஆண்டவரே. அப்ப நீர் தந்த வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் தாமதிக்கலாம் ஆண்டவரே. ஆனால் நீ கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒரு நாள் மாறாது ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே. அப்ப உண்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, புகழ்கிறோம் அப்பா, நல்ல ஆண்டவரே. அப்பா நீர் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தமும் ஆண்டவரே, அப்ப
ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கிறதற்கு கர்த்தர் நீர்தானே கூட இருந்து உதவி செய்ய வேண்டும் அப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்தரிக்க ஆண்டவரே, கிருபையினால் நிலைநிறுத்தும் ஆண்டவரே. கர்த்தர் நீரே கூட இருந்து உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தல் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாகும் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவரே. அதற்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் ஆண்டவரே அநேகர் இந்த குரூப்பில இருக்கவும் சரி, வெளியிலும் சரி ஆண்டவரே, அநேகர்கள் வாழ்க்கை இருட்டில இருக்கிற ஆண்டவரே. அப்பா, அவருடைய வாழ்க்கை வெளிச்சத்துக்கு மாறுவதற்கு கிருபை செய்யும் ஆண்டவரே, கிருபை செய்யும் அப்பா. அப்பா, உண்மை பற்றின சுவிசேஷத்தையும் உண்மை பற்றின நற்செய்தியை இந்த தேசத்துக்கு அறிவிக்கிறது எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த நேரத்தில் இருளில் இருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் வெளிச்சத்தில் வருவதற்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா, உம்மாலே ஆகும் ஆண்டவரே. கர்த்தர் நீரே கூட இருந்து உதவி செய்யும் அப்பா. ஹல்லேலூயா. வல்லமையினால் நிலைநிறுத்தும் ஆண்டவரே. கர்த்தர் நீரே கூட இருந்து உதவி செய்யும் அப்பா. நல்ல ஆண்டவரே. அப்பா, உமக்கு காத்திருப்பு வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இருக்கிற ஆண்டவரே. அதற்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா, மனிதர்கள் கூட கைவிடலாம் ஆண்டவரே. அப்பா, எங்களை உண்மை நம்பி வந்த ஒரு தினத்தை நீர் கைவிட விடவில்லை ஆண்டவரே. அதற்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கடந்த 12 மாதம் எங்களை கண்மணி போல் நீர் பாதுகாத்தீரையா. என்ன ஒரு போராட்டங்கள், என்ன ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் எங்களை நீர் கைவிடவில்லை ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே. அப்பா, உண்மை இல்லாமல் யார் எங்களுக்கு உதவக்கூடும் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தில் உயிருள்ள தேவன் நீர் மாத்திரம் ஒருவரே ஆண்டவரே. நீர் மாத்திரமே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் ஆண்டவரை. துதிக்கிறோம்பா, ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே. கிருபையினால் நிலைநிறுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம். கிருபை கிருபை கிருபையினால் நிலைநிறுத்தும் ஆண்டவரே. கர்த்தர் நீரே கூட இருந்து உதவி செய்யும் ஆண்டவரே. அப்ப கூடிய சீக்கிரத்துல ஆண்டவரே இந்த உலகத்தை ஆட்டி கொண்டிருக்கிற இந்த கொரோனா நோயில இருந்து ஒரு விடுதலை தந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. கர்த்தர் நீரே கூட இருந்து உதவி செய்யும் அப்பா. அப்ப இன்னும் அநேக இடங்களில் சர்ச்சுகள் ஒன்றும் திறக்கவில்லை ஆண்டவரே. அப்ப நீரே கூட இருந்து உதவி செய்து இந்த சர்ச்சுகள் எல்லாம் சீக்கிரம் திறந்து அப்பா உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒரு மனதாய் வந்து ஆராதிக்கிறது கூட இருந்து கிருபை செய்யும் ஆண்டவரே. கிருபை செய்யும் அப்பா. அப்பா, அந்த வல்லமையினால் நிலைநிறுத்தும் ஆண்டவரே. கர்த்தர் நீரே தெய்வம் அப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கிருபை கிருபையினால் நிலைநிறுத்தும் அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா, இந்த கொரோனா காலத்திலும் ஆண்டவரே, அப்பா உங்களுடைய கிருபையினால் இந்த ஜூம் அப்ளிகேஷனை கண்டுபிடிக்க செய்ததற்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்ப இந்த நேரத்திலேயாவது ஆண்டவரே நாங்கள் நாங்கள் ஒரு இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா எங்களது மனது எல்லாம் ஒரு மனதாகி கூடி உம்முடைய பாதத்தில் இருக்கிற ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் உண்மையே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே கூட இருந்து உதவி செய்யும் அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் ஆண்டவரே கடந்த 8:30 மணி போது நடந்து கொண்டிருக்கிற ஆன்லைன் பிரேயர் மீட்டிங் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தர் நீரே கூட இருந்து உதவி செய்யும் அப்பா. அப்பா, கடந்த 6வது தொடக்க பகுதியை நீர் ஆதரித்ததற்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்ப பாடல் பகுதியை நீர் ஆராய்ச்சி செய்ததற்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அதே போல் சாட்சி பகுதியை நீர் ஏறெடுத்ததற்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்ப இந்த நேரத்தில் அடியன் மூலம் இந்த ஆராதனை பகுதியை ஏறெடுக்க வைத்ததற்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்ப இந்த நேரத்திலும் ஆண்டவரே சகோதரர் எஸ்ரா அவர்கள் மூலம் கொடுக்க போற உங்களுடைய வாக்குக்காகவும் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீரே கூட இருந்து உதவி செய்யும் ஆண்டவரே. அப்ப அவரை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேத வசனமும் ஆண்டவரே எங்கள் மனதில் பதிந்து நாங்கள் அதன்படி நடக்கிறது கிருபை செய்யும் ஆண்டவரே. கர்த்தர் நீரே கூட இருந்து உதவி செய்யும் அப்பா. நல்ல ஆண்டவரே. அப்ப இன்னும் அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்கறதுக்கு ஆவலா இருக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேக இந்த குரூப் மூலம் ஆண்டவரே இன்னும் அநேக ஆத்மாக்களை நாங்கள் எழுப்புவதற்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. கர்த்தர் நீரே கூட இருந்து உதவி செய்யும் அப்பா. அப்ப இந்த கடைசி காலங்களில் இருக்கும் ஆண்டவரே, கர்த்தர் நீர்தானே கூட இருந்து உதவி செய்ய வேண்டும் அப்பா. உண்மை போற்றுகிறோம் ஆண்டவரை, புகழ்கிறோம் அப்பா. அப்ப நீங்கள் எங்களை இந்த கூட்டத்தில் எந்த நோக்கத்திற்கு அழைத்து வந்தீர்கள் ஆண்டவரே, அந்த நோக்கத்தை நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. அப்ப அதுக்காக பயன்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தர் நீரே கூட இருந்து உதவி செய்யும் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரை கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கும் ஒவ்வொரு சாட்சிகளும் உம்முடைய பாதங்களை வரி ஆண்டவரே. கர்த்தர் நீர்தானே ஆண்டவரே அந்த ஜெப குறிப்பை சாட்சியில் நம்முடைய பரலோகத்தில் அங்கீகரித்து அதுக்கு பல் தர வேண்டும் அப்பா. நீரே கூட இருந்து உதவி செய்யும் அப்பா. நல்ல ஆண்டவரே. அப்ப இந்த நேரத்திலும் ஆண்டவரே அநேக தேவைகள் இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீரே கூட இருந்து உதவி செய்யும் அப்பா. ஒவ்வொருடைய தேவை நீர் அறிந்திருக்க ஆண்டவரே. அப்ப அந்த தேவையெல்லாம் ஏற்ற வேளையில் நிரப்பும் ஆண்டவரே. கர்த்தர் நீரே கூட இருந்து உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களை கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த தம்பி முதல் முறையாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ரொம்ப நல்லா கர்த்தரை உண்மை உத்தமத்தோடு உண்மையோடும் ஆவியோடு நீங்க ஆண்டவரை ஆராதித்தீங்க. எல்லாரும் இணைந்து தேவனை நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். அதோடு இணைந்து ஜெபித்து நீங்க முடித்திருக்கிறீங்க. இந்த நேரத்திலும் அன்பு சகோதரர் எஸ்ரா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படிக்காக அன்போடு அழைக்கிறோம். அவர்கள் சரியாக இன்னைக்கு மணி இங்க டைம் 9:15 ஆகுது. கரெக்டா வந்து இந்திய நேரப்படி 9:15 11:45 ஆகுது. 11:45 இருந்து அவங்க கரெக்டா 12:20 வரைக்கும் டைம் எடுப்பாங்க.
அவருங்க ஒருவேளை கணக்கு ஃபினிஷ் பண்ண முடியலைன்னா நீங்க அடுத்த முறை கூட நீங்க செய்யலாம். அந்த பார்ட் 2ஆக நம்ம அடுத்த வருஷத்துல ஜனவரி மாதமோ இல்ல பிப்ரவரி மாதமோ நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை ஆண்டவர் தருவார். உங்களோடு கூட இந்த ஊழியக்காரை குறித்து ஒரே வார்த்தை நான் சொல்றேன். உலகத்தை கலக்கும் வாலிபர் ஐக்கியங்கிற ஒரு ஊழியத்தை ஆன்லைன்ல அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது அதுல பிரதர் காரை பாலன் அவர்களை நான் அறிமுகமானேன். அதுக்கு பிறகுதான் அவங்க அந்த பிரேயரை நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அதுல உண்மையாவே ஒரு நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து சாட்சியோடு வருகிற ஒரு சகோதரர் என்பதை நான் அறியும்போது எனக்குள்ள ஒரு வாஞ்சி ஆண்டு கொடுத்தாரு. இந்த சகோதரரோடு எப்படியாவது நம்ம பிரேயர்ல ஒரு கர்த்தருடைய வார்த்தையை அழைக்கும்படிக்காக கூப்பிடணும்னு சொல்லி ஒரு பாரத்தை ஆண்டு கொடுத்தாரு. அப்படி தொடர்பு கொள்ளும் போது தாழ்மையோடு நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல நம்மோடு கூட இணைந்திருக்கிறாங்க. அவங்க வீட்டுல ஆடியோல இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பாங்க. வருகிற நாட்கள்ல வீடியோவுல நம்ம பார்த்து தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். அவங்க டீம்ல இருந்து ஒரு சிலர் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. தம்பி பிராங்க்லின் அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அது இல்லாம ஒருத்தவங்க புதுசா இருக்கிறாங்க. அவங்க இந்த டீம்ல அர்ச்சனா வெங்கட்ன்னு சொல்றாங்க. அவங்களுக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்ன நேரத்துல அன்பு சகோதரர் ஏஷ் அவர்கள் இயேசு நாமத்தினால இந்த கடைசி கால ஊழியத்துல இருந்து நாங்கள் உங்களை அழைக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக. Praise the Lord. கேக்குது. ஓகே, ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல ஆண்டவர் நன்றியோட துதிக்கிற நாளிலும் கூட எங்களை ஜீவன் திண்டி மட்டும் சுகபரன் ஆரோக்கியத்தோடு எங்களை பாதுகாத்து இப்போது ஒரு கூட்டமாக ஆண்டவரை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர். இந்த ஆண்டவரை இந்த கூட்டத்தில் உங்களுடைய நாமத்தை கஷ்டப்படுத்த முடியாது, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. அந்த அடியானுக்கு அந்த இந்த இடத்திற்கு 2 சிறத்துக்கிறேன் தொடக்கமாக முடிவு மட்டும் ஆதிநாசரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க காத்துக்கொள்வதை வழி நடத்துங்க. இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து இன்னைக்கு நம்ம எனக்கு டைம் தான் கொஞ்சம் ஷார்ட்டா தரீங்கன்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்லை, நான் அதுக்குள்ள எவ்வளவு ஷேர் பண்ண முடியும் பாக்குறேன். நெக்ஸ்ட் டைம் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். கண்டினியூவா நீங்க பார்ட் கொடுத்துட்டு அடுத்த முறை கூட நீங்க கட்டாயம் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். கண்டிப்பா பிரதர் பேசுறத சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க அதை கேட்டுக்குவோம். இருந்தாலும் டைம் வந்து ஓகே பிரதர். ஓகே பிரதர், தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 60-65 வருஷத்துக்கு மேல பார்க்க போறோம். ஏன்னா இந்த டீம்ல இந்த போல வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு காரியபலன் சொல்றப்ப நான் ஓகே சொல்லிட்டு நான் விட்டுட்டு அப்புறமா நான் ஜபிக்கும் பொழுது ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தாங்க. ஃபோக்கஸ், அதாவது கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து எனக்கு ஆண்டவர் கொடுத்தாங்க. நான் மெசேஜ் அப்போ வரப்போ நான் எழுத ஆரம்பிச்சேன். ஒரு 6 பாயிண்ட் தான் மொத்தமாவே நம்ம பார்க்க போறது வந்து ஒரு 3 காரியங்கள் கவனம் செலுத்தக்கூடாத கடைசி நாட்கள்ல ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்க நம்ம கவனம் செலுத்தக்கூடாத ஒரு 3 காரியங்கள், கவனம் செலுத்த வேண்டிய ஒரு 3 காரியங்கள். ஸோ நான் அதிகமான வசனங்கள் சொல்ல போறதுனால எனக்கு இந்த வசனம் வாசிக்கிறவங்க கொஞ்சம் வேகமா எடுக்கிறவங்க எங்க டீம்லயே அல்லது இந்த டீம்ல இருக்கிற சகோதரர்கள் எனக்கு அதை உதவி செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த கடைசி காலங்களில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கவனம் செலுத்தக்கூடாத அல்லது கவனம் செலுத்த தேவையில்லாத காரியங்கள் சில காரியங்கள் இருக்கு, மற்றும் கட்டாயமாக கவனம் செலுத்த வேண்டிய காரியங்கள்னு சொல்லி சில காரியங்கள் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். முதலாவது நம்ம கவனம் செலுத்த தேவையில்லாத அதாவது கவனம் செலுத்தக்கூடாத சில காரியங்களை பார்த்து பார்க்கலாம். 3 பாயிண்ட் இருக்கு. நான் முதலாவது பாயிண்ட் சொல்றேன். மனுஷர் மீது உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில கவனம் செலுத்தாதீங்க. கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கிற காரியத்தை கேட்கறது. இன்னைக்கு கேட்க போற ஒவ்வொரு சில வசனங்கள் உங்களுக்கு ஒருவேளை ஒரு வேப்பை தரலாம், ஆனால் தொடர்ந்து நீங்க அதை கடைசியில பாக்குறப்ப அது உங்களுக்கு புரியும் விசுவாசிக்கிறேன். மனுஷர் மீது உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில கவனம் செலுத்தாதீங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, மனிதனை விசுவாசிக்கிறதை குறித்து, ஒரு மனுஷனை விசுவாசிப்பதை குறித்து வேதம் கூறும் சில வசனங்களை நான் வந்து இப்போ மேற்கோள் காட்ட விரும்புறேன். வாசிக்கலாம். ஏசாயா 2:22 வாசிங்க. சிஸ்டர் நீங்க பைபிள் படிக்கிறீங்களா? நீங்க குமார் சிஸ்டர் சொல்லுங்க. ஓகே, நீங்க பைபிள் படிங்க அவங்க சொல்ற வசனங்களை. ஓகே பிரதர். 2:22 தானே பிரதர்? ஏசாயா. ஆமா ஏசாயா 2:22. நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். இந்த வசனத்தின் பாக்குறப்ப நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புறத விட்டு விடுங்க. ஏன்னா எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். இந்த வசனத்தோட அர்த்தமே பாக்குறப்ப இன்னைக்கு எஸ்ரான்னு சொல்லலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு நபரை குறிச்சு நம்ம பேசிட்டு இருக்கலாம். இன்னைக்கு நம்முடைய நாசில சுவாசம் இருக்கனால இந்த மனுஷன் அல்லது இந்த பெயரை தாங்கி கொண்டு நம்ம நிற்கிறோம். நாளைக்கு இந்த சுவாசம் நம்ம எடுப்படும் பொழுது நம்மள வந்து சிம்பிளா சொல்லுவாங்க, பாடி எப்ப எடுப்பீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா?
ஆனா வந்து நாசில சுவாசமுள்ள ஒரு மனுஷன் நம்ம நம்பிக்கை வைக்கிறத முதல்ல நிப்பாட்டிட வேணும். வானத்தையும் பூமியும் நல்ல சராசரி படைத்த தேவனாகிய கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வைப்போமாக. தொடர்ந்து இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 108:12. சங்கீதம் 108:12. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. பிரைஸ் லார்ட். நான் இந்த வசனத்தை பாக்குறோம். இந்த மனுஷனை குறிச்சு நீங்க பாக்குறப்ப எல்லா மனிதர்களுமே சரி, நீங்க ஆண்டவர் அறிந்தவங்க அறியாதவங்க சரி, நீங்க ஒரு கஷ்ட காலம் அல்லது ஒரு தேவையான ஒரு நேரம் வைக்கிறப்ப நீங்க போய் கேட்டு பாருங்க. அந்த நேரத்துல பண உதவி அல்லது வேற ஏதாவது ஒரு சம்பந்தப்பட்ட உதவி கேட்கிறப்ப அந்த இக்கட்டு காலத்துல மனிதர்கள் நம்ம ஒரு முறை நம்ம கை விட்டுடுவாங்க. அவங்களுடைய அந்த காரியங்களை பாக்குறப்ப நம்ம அவங்களுக்கு நம்பி முழு மனசா அவங்களே சார்ந்து நிக்கிறப்ப அந்த காரியம் நம்மளுக்கு அந்த ஃபெயிலியர் ஆயிடும். என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அவங்க கை விட்டுருவாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா மனிதனை நம்பி நேரத்துல கைவிட்டாரா சில பேர் சூசைட் கூட பண்ணிப்பாங்க. சரிங்களா? வந்து இக்கட்டு காலத்துல மனுஷனுடைய உதவி விருதான்னு சொல்லி நமக்கு எச்சரிக்கிறதுனால மனுஷன் நம்பிக்கையா இருக்கிறபடிக்கு நம்ம பார்த்து கொள்ளணும். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். எரேமியா 17:5 வருஷம். எரேமியா 17:5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபாலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, ஒரு மனுஷன் நம்பிக்கை வச்சு அவனுடைய அந்த சில பேருக்கு வந்து இப்போ இந்தியான்னு சொல்றா, சில பேர் நம்ம எடுத்துக்கணும், சில பேர் அரசியல் தலைவர்கள் மேலேயோ அல்லது ஒரு பணக்காரன் மேலேயோ அல்லது ஏதோ ஒரு காரியத்து மேல நம்ம வந்து பலம் பொருந்தியவங்க மேல நம்ம நம்பிக்கை வைக்கும்போது அவங்கள நம்மளுடைய முழு ஆதரவாக நம்ம கொண்டு இருப்போம். அதனால விரைவான நடக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஆடியோ கேக்குதுங்களா? கேக்குதுங்க பிரதர். ஒரு ஆடியோ ரொம்ப எக்ஸ்ட்ரா சவுண்ட் வர மாதிரி தெரியுது, அது எதுன்னு தெரியல. ஓகே, அப்போ மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு மாம்சமான தன் புயபலமாக ஆக்கிவானா அவங்கள முழு மனத்தோட சார்ந்து இருக்கிற மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது. கர்த்தரை ஏன்னா வந்து அவங்க முழு மனதா வந்து மனுஷனை சார்ந்து இருக்கப்ப அவங்க கர்த்தரை விட்டு விலகி எல்லா காரியங்களுக்கும் அவங்க இடத்துல ஆலோசனை கேட்டு அவங்களுடைய வழியில நடக்கிற அந்த மனிதர்களை குறித்து சொல்லுது. கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப இந்த காரியத்தை வைத்து பாக்குறப்ப மனுஷனை விசுவாசிப்பதை குறித்து வேதம் சொல்கிற காரியங்கள் தான். நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுருங்க, இக்கட்டு காலத்தில் மனுஷனுடைய உதவி விருதான்னு பார்த்தோம். மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மாம்சமான தன் புயபலமாக்கி கொண்டுகிறான். கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்ட சொல்லி பார்த்தோம். நாளைக்கு கூட நம்ம மனுஷன் மேல நம்பிக்கை இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கையில மனுஷர்கள் மேல நம்பிக்கை வைக்காதீங்கன்னு சொல்ற வசனத்துக்கு ஒரு சப் பாயிண்ட், ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. அதை நான் வாசிக்கிறேன். முதலாவது, எந்த மனுஷனையும் நம்ம வந்து வாழ்கிற இந்த பூமியில பாத்தீங்கன்னா அற்பமாக எண்ணக்கூடாது. இது ஒரு காரியம், முக்கியமான காரியம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா மனுஷன் மீது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில கவனம் செலுத்தாதுன்னு சொன்னேன். ஏன்னா மனுஷன் மேல விசுவாசம் இருக்கிற விசுவாசம் அது விருதாவா போயிடும். அந்த பாயிண்ட்ல முதல் பாயிண்ட்ல 3 பாயிண்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா எந்த மனுஷனையும் அற்பமா எண்ணக்கூடாது. எனக்கு ஆண்டவர் பர்சனலா எனக்கு அது ரியலைஸ் பண்ண விஷயம் லைஃப்ல பாத்தீங்கன்னா 2 விதமான காரியங்கள் ஒரு மனுஷனை பாக்குறப்ப நமக்கு அந்த தாட் வரணும். பாத்தீங்கன்னா முதலாவது பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் என்ன வேலை செய்யலாம், அவங்க சாக்கடை ஆடுற வேலையா செய்யலாம், சயின்டிஸ்ட் வேலையா செஞ்சுட்டு போகலாம். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அந்த மனுஷனுக்குள்ள உங்களை என்ன போல ஆத்துமா இருக்கு. சரிங்களா? அந்த ஆத்துமா விளையாட பெற்றது. அந்த ஆத்துமாவுக்காக ஒரு நேசிக்கிற ஒரு நாயகர் இருக்காரு. எந்த ஒரு மனுஷனையும் பார்க்கிறப்ப நமக்கு 2 விதமான காரியங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம நினைவுக்கு வந்துச்சுன்னா நம்ம அந்த மனுஷனை அற்பமா எண்ணவே மாட்டோம். முதலாவது காரியம், அந்த மனுஷன் இப்பொழுது ஜீவித்து கொண்டு இருக்கிற அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஜீவன் பாத்தீங்கன்னா இந்த ஜீவ சுவாசம் அதை தந்தது நம்முடைய ஆண்டவர். வாசிக்கலாம். ஆதியாகமம் 2:7 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேங்க்யூ சிஸ்டர். அந்த இடத்துல இப்ப வாசிக்கிற வசனத்தின் படி பாத்தீங்கன்னா ஜீவ ஆத்மா ஆகிறான் ஒரு மனுஷனுக்குள்ள. இப்ப நீங்க கண்ணுல காண்ற இந்த மனுஷன் ஆகட்டும், அந்த மனிதனுடைய பிறப்புலயே இப்ப அவன் ஜீவித்து கொண்டிருக்கிற இடம் நம்முடைய ஆண்டவர் செய்த கிருபையினால. அவன் வந்து இந்த ஆண்டவர் அறிஞ்சிருக்கான், இல்ல வேற காரியம். அதே போல ஒரு மனுஷனோட பிறப்புல எப்படி ஆண்டவர் இருக்காரோ, அவன் ஜீவனோட இருக்கிற ஆண்டவர் இருக்காரோ, 2வது காரணம் உங்களுக்கு அந்த மனுஷனை பார்த்தா ஞாபகம் வரணும், அந்த மனிதனுக்காக ஜீவனை தந்தது நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் லார்ட். வாசிக்கலாம். ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமா,
அந்த மனிதன் சம்பந்தப்பட்ட மனிதனுக்காக மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனித ஜீவன்களுக்காக பிறக்க போகிற அல்லது பிறந்து இந்நேரம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார், நமக்காய் மரித்தார், உயிர்த்தார், அப்புறம் இப்போ ஜீவனோடு இருக்கிற நமக்கு அது அறிஞ்சிருக்கோம். ஆமென், பிரைஸ் லார்ட். ஆனா ஒரு மனுஷனை பாக்குறப்ப இந்த 2 விதமான சிந்தனைகள் வந்துருச்சுன்னா அந்த மனுஷன் நீங்க அற்பமா பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற ஆத்மா தேவன் தந்து, 2வது அவனுக்குள்ள இருக்கிற ஜீவ சுவாசம் என் தேவன் தந்தது, அவனுக்காக அவன் மரிச்சது என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த எந்த நிலப்பர மக்கள் வரப்ப அவன் அற்பமா நம்ம என்ன மாட்டோம், அவன் எப்படிப்பட்ட தொழில் செய்யறனா காணப்படலாம், அவன் எந்த ஒரு பொல்லாத ஒரு மனுஷனா காணப்படலாம், சரிங்களா? ஆனா இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நமக்குள்ள வரும்படியா இதுதான் பிலிப்பியர் 5:2 கூட வாசிப்போம். கிறிஸ்து இயேசு சிந்தனையை உங்களுக்குள்ள இருக்க கடவுள் சொல்லி அவங்க வாசிக்கிறோம். சாரி 2:5, ஆமா பிலிப்பியர் 2:5 அப்படி வாசிக்கும். சரி, அப்போ எந்த மனுஷனையும் யாரையும் இந்த ஜாதி மத இன பேதமின்றி கிறிஸ்துவுக்குள்ள நேசிக்கணும். இது வந்து ஒரு நல்ல படிப்பனையா இருக்கும். அதாவது எந்த மனுஷனையும் அற்பமாக நம்ம என்ன சொல்லி நமக்கு சொல்ற காரியம், முக்கியமாக கண்ணுக்கு தெரியாத சில காரியங்கள், சாதி மதம் இனம், சில பாக்குற கருப்பினம் வெள்ளை இனம் சொல்லி அப்படி சில பேர் சில நாட்டுல போய் பண்றாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப இந்த இந்தியாவில பாக்குறப்ப, இந்த சவுத் இந்தியாவில போய் சவுத் இந்தியா நார்த் இந்தியா ஃபுல்லா இன்க்ளூட் இந்தியாவில நீங்க பாக்குறப்ப இந்த ஜாதி சண்டைகள் அதிகமா காணப்படும். பிற்பாடு இந்த மத வேறுபாடு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ், அதாவது வேற என்னென்ன காரியங்கள் இவங்க கூட வந்து இந்த மத வேறுபாடு பத்தி மனுஷனை இதெல்லாம் வந்து கண்ணுக்கே தெரியாத பொருள் இல்லையா? ஜாதி நம்ம கண்ணில் பார்க்க முடியாது, மதத்தை கண்ணில் பார்க்க முடியும், இனத்தை நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. ஆனா இதெல்லாம் நம்ம பெருசாக்கி கொண்டு சக மனுஷன் நம்ம பகைக்கிறோம். ஆனா வேதம் நமக்கு சொல்லுது, கலாத்தியர் 3:28 வாசி. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அதாவது நீங்க ஜாதி மதம் இனம் தாண்டி ஒரு காரியம் பாத்தீங்கன்னா, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் கூட கிடையாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற வேற ஒரு நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது, இருக்காங்க இல்லையா? யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்ல, அந்நியன் என்றும் சுயாதீன் என்றும் கூட கிடையாது. ஏன் ஆண் என்றும் பெண் என்றும் கூட கிறிஸ்துவுக்குள்ள கிடையாது. அதாவது கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறவர்களுக்கு கிடையாது. எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றா இருக்கும். அப்புறம் இதான் வந்து பிரதானமான ஒரு காரியம். எந்த ஒரு மனுஷனும் அவருடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம அசட்டை பண்ணாதபடிக்கு, அற்பமா எண்ணாதபடிக்கு, அவனை நம்ம வந்து ஏனமா பார்க்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. மத்தேயு 22:39 வாசிங்க. மத்தேயு 22:39. மத்தேயு 22:39. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. ஆமென். நம்ம இடத்துல நம்ம எப்படி அன்பு கூறுறோமோ, நம்ம காயப்படுத்திக்க மாட்டோம், நம்ம கஷ்டப்படுத்திக்க மாட்டோம், நம்ம ஏமாத்த மாட்டோம், நம்ம திருடிக்க மாட்டோம். நம்முடைய மனசை யாரும் வந்து நம்முடைய சொந்த மனசை, நம்ம சொந்த வாழ்க்கையை நம்மளே நாசம் பண்ணிக்க மாட்டோம்ல. இதே போல நம் பிறருக்கு அந்த காரியத்தை செய்யக்கூடாது. எப்படி வந்து நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யும் பொழுது எப்படி வந்து அந்த உள்ளம் பாதிக்குமோ, அப்படி நமக்கு கெடுதல் செஞ்சுக்க மாட்டோம். எப்படி நமக்கு நாமே வந்து கெடுதல் செஞ்சு கொள்ள மாட்டோமோ, அப்படி நம்மை போல பிறரை நேசிக்க ஒரு கட்டளை வந்து நம்ம தேவனத்தில் பெற்று இருக்கிறோம். நம்மை போல பிறரை நேசி, உங்களை போல பிறரை நேசிக்கணும். என்ன போல நான் வந்து இன்னொரு சக மனுஷன் நேசிக்கணும். அது அந்த கிறிஸ்டினா இருக்கணும், அதுக்கு அவசியம் கிடையாது. அவர் வந்து வேற ஒரு என்ன சொல்றீங்க, என்னோட மதத்தான இவத்தான இருக்கணும்னு சொல்லி அதுக்கு அவசியம் கிடையாது. வாசிச்சபடி யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் கூட கிடையாது, கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒன்றா இருக்கும். நம்ம பார்த்த முதலாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, எந்த மனுஷனையும் அற்பமாக எண்ணக்கூடாது. சரி, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்க 2வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, எந்த மனுஷனோடும் கூட உங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிற இந்த ஜீவியத்தை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. கம்பேரிசன் இருக்கவே கூடாது. ஏன் அதை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, லூக்கா 18:9 வாசி. லூக்கா 18:9. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். ஆமா, சில பேர் பாக்குறப்ப தங்களை இங்க பாக்குறப்ப சில பேரை குறிச்சு பாக்குறப்ப தங்களை நீதிமான்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்க. என்ன காரியம் பாத்தீங்கன்னா, ஆண்டவரை அறிந்திருப்பாங்க, ஆண்டவருக்காக வந்து வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆண்டவருக்குள்ள பண்ணுகிற ஒரு பிரயாசம்.
சாரி பிரைஸ் லார்ட். பாக்குறப்ப அது ஆண்டவருக்குள்ள சில பண்ண பிரயாசங்களா இது காணப்படுது. ஆனா காலப்போக்குல வர 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 அது ஆண்டவர் அந்த ருசி பார்த்து இதுல சலித்து போன சில பேர் இருப்பாங்க. பின்மாற்றமா போனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை நீதிமான் எடுத்துக்கொள்வாங்க. சில பேர் நான் பேசுறப்ப கேள்விப்பட்டிருக்கேன், இப்படி சொல்லுவாங்க, அவங்கதான் வந்து விக்கிரகத்தை வழிபடுறவங்க, அவங்க எல்லாம் பேசக்கூடாது சொல்ற சில பேர் கிறிஸ்தவருமே நான் பார்த்திருக்கேன். அப்ப நீங்க யாரு கூட போய் என்ன பண்ணுவீங்க, பேசுவீங்க, பழகுவீங்கன்னா நம்ம கிறிஸ்தவர் கூட தான் பேசணும், இப்படிதான் ஏதோ சொல்லுது நமக்கு அல்ல. ஒவ்வொரு மனுஷனுக்காக ஆண்டவர் மரிச்சிருக்காரு. அந்த நற்செய்தியை போய் அநேகருக்கு சொல்லணும். இதுதான் நம்முடைய காரியங்களா இருக்கு. எல்லாமே ஒரு பிரதான கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம போல பேரை நேசிக்கணும். நம்ம நீதிமானாக்கப்படுறதுக்காக ஒரு காலம் நம்ம பாவியா இருந்ததை மறந்துடக்கூடாது. நம்ம பாவத்தை தான் திரும்பி செய்யக்கூடாது, தவிர நம்ம பாவிகளா இருந்தோம் எங்கிருந்து ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்காருன்ற எண்ணம் நமக்குள்ள காணப்படணும். தொடர்ந்து சிஸ்டர் அந்த எதிரியா நீங்க வாசிங்க 10-14 வரைக்கும் வாசிங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். இந்த இடத்துல வசனத்தினுடைய பார்க்கிறோம், 2 பேர்ல பாக்குறப்ப ஒருத்தர் கொஞ்சம் அந்த வகுப்புல பார்க்கிறப்ப பரிசேயர்னு சொல்லப்படுறது. பரிசேய வகுப்பு சார்ந்தும் தங்களை பக்தியவான் என்று எண்ணிக்கொள்கிற ஒரு கூட்டமாய் காணப்பட்டாங்க நாட்கள்ல. அவங்க பார்த்தா அந்த சொல்ற மாயக்காரன் சொல்லி அவங்க 23 அதிகாரத்துல கடிந்து கொள்கிறார். சரி, இங்க பாக்குறப்ப அந்த தூரத்துல இருக்கிற மனுஷனாக பார்க்காம அவன் செய்யற அந்த தொழிலை வைத்து ஆயக்காரன், இவன் பாவியான்னு சொல்லி முத்திரிக்கிற ஒரு காரியம். நம்ம வாழ்க்கையில கூட ஒரு இருப்போமா நம்ம இன்றைக்கு ஆனந்த சொல்ற ஒரு காரியம், எந்த ஒரு மனுஷன் அற்பமான நீங்க அதாவது உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்துல உங்களுடைய ஓட்டத்தோட இன்னொருத்தர நீங்க இப்படி காரியம் பாக்குறப்ப, அதாவது ஓகே. அப்ப இங்க கேக்குற ஒரு காரியம் பாத்தீங்கன்னா, அப்படி நம்மளுடைய அந்த கிறிஸ்தவ ஓட்டத்துல இன்னொருத்தருடைய விசுவாசத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்க கூடாது. பாருங்க என்ன மாதிரி ஜெபம் பண்ணல, பாருங்க என்ன மாதிரி பாட்டு பாடல. ஆண்டவர் ஒவ்வொருக்கும் தாளங்களை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டோட மகிமைக்காக நம்ம பயன்படுத்துறது ஆண்டவருடைய சுத்தமா இருக்குது, பிரியமா இருக்குது. ஆனால் நம்ம மற்றவங்களுக்கும் கம்பேர் பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம முக்கியமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய கட்டாயமா இருக்கு. இன்னொன்று வாசிக்கலாம். 1 Corinthians 1:18 வாசிக்கலாம். 1 Corinthians 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. தங்களை தாங்கள் நீதிமான் அல்லது புத்திமான் எடுத்துக் கொள்ளுகிற ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அந்த ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம்னா, இந்த கெட்டு போகிற அந்த மனுஷராக நம்ம காணப்படாம இந்த சிலுவையை குறித்த இந்த பைத்தியமான உபதேசத்தை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் பைத்தியமான உபதேசம் சொல்லி ஏதோ சொல்லுதுன்னா, இது தொடர்ந்து இந்த 20-21 வாசிக்கிற ஒரு சில காரியங்கள் புரிய நமக்கு. நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இந்த உலகமானது சுய ஞானத்தினால தேவனை அறியாது இருக்கையில நீங்க பாக்குறப்ப இயேசு கிறிஸ்துவ வாழ்த்துக்கள் அநேக தத்துவ ஞானிகள் சொல்லி நிறைய பேர் காணப்பட்டாங்க. சாக்ரட்டிஸ் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்புறம் எத்தனையோ ஞானிகள் சொல்லுவாங்க. அந்த ஞானிகள்லாம் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம். சில இடத்துல பவுல் சொல்லுவாரு, கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுறாங்க, இவர்கள்லாம் அடையாளத்தை தேடுறாங்க அப்படின்னு சொல்லி சில இடத்துல சொல்லுவாரு. சரிங்களா? அது பாக்குறப்ப என்ன காரியம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொருவரும் இந்த உலகமானது ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இந்த உலகத்துல மனுஷன் இந்த பாவத்தை விடுதலை ஆகணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு போல ஒரு காரியத்தை தேடிக்கொண்டிருக்கும் போது நம்ம இதுல அதிகாரத்துல வாசிக்கலாம். ஆமா, இதே அதிகாரம் 21 நான் வாசிக்கிறேன். உலகமானது எப்படி தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாது இருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே அந்த இயேசு கிறிஸ்துவ வாயில அறிக்கையிட்டு இருதயத்துல விசுவாசி ரட்சிக்கப்படுவேன். ரொம்ப சிம்பிளா இருக்கு. நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு நபரை குறிச்சு பார்க்கலாம். நாகமான் அப்படின்னு ஒரு நபரை குறிச்சு நீங்க ராஜாக்கள் புஸ்தகத்துல பார்க்கலாம். அந்த நபர் பார்த்தீங்கன்னா குஷ்டரோகத்துல இருக்கிறாரு. அவங்க வீட்டுல இருக்கிற அடிமையா இருக்கிற ஒரு இஸ்ரவேலை சேர்ந்த ஒரு அடிமை பெண் இருப்பா. இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்தவர். நீங்க போங்க எலிசாட்ட காட்டுங்க, எலிசா தீர்க்கதரிசியை காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இவர் வருவாரு. அவர் சிம்பிளா போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, யோர்தான் நதியில ஒரு 7 முறை நீங்க மூங்கி எழுந்த கொள்ளுங்க, ஒரு சரீரமானது மாறிடும், நீங்க குஷ்டரோகம் நீங்க சொல்லுவார். அவரு எங்க தேசத்துல இருக்கிற ஆப்னா பர்பார் இல்லாத அந்த புனித நதி அங்கே நாங்க யோர்தான்ல முழுகணும்,
அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப கூட இருக்க ஊழியக்காரர் சொல்லுவாங்க, பெரிய காரியம் செய்ய சொன்னா நீங்க செஞ்சிருவீங்க, அற்பமா ஒரு சின்ன காரியம் தானே இது, ஒரு 7 தடவை மூங்கிட்டு வந்து போகல எதமானு சொல்றாரு. அவங்க பேச்சுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த அற்புதத்தை அவர் பெற்றுக் கொள்கிறார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, உலகமானது பெரிய பெரிய காரியம் தேவை. நம்ம தேர் இழுக்கணும், நம்ம காவடி தூக்கணும், நம்ம வந்து தீக்கடக்க பண்ண பிள்ளைகளை நம்ம தீ மிதிக்கணும், நம்ம பாவங்களை போக்குறதுக்கு, நம்ம வந்து காசி அல்லது ராமேஸ்வரம் போல புண்ணிய ஸ்தலத்துல போய் நம்முடைய பாவங்களை கரைக்கிறதுக்கு அது பண்ணணும்னு சொல்லி ஒரு பெரிய காரியம் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கு. அந்த சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாயில அறிக்கையிட்டு இருதயத்துல விசுவாசத்தால் ரட்சிக்கப்படும் சொல்லுது. இந்த பைத்தியக்காரமா அப்படின்னு சொல்லி பைத்தியமா சொல்லுகிற இந்த சுவிசேஷத்தினால ஜனங்களை ரட்சிக்க தேவன் பிரியமுள்ளவரை காணப்பட்டார். ஏன்னா இங்க 27 29 நான் வாசிக்கிறேன். முதல் அதிகாரம் குறைந்த 1 முதல் அதிகாரத்துல 27 29 ஞானிகளை எடுக்கப்படுத்தும்படி, அதாவது சக மனுஷனோட கூட நம்ம விசுவாசத்தை கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்காக இந்த காரியம் சொல்லிட்டு இருக்கேன். இது பாக்குறப்ப ஞானிகளை எடுக்கப்படுத்தும்படி உலகத்துல பைத்தியமானவர்களை வந்து தேவன் தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்கள் எடுக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்துல பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவர்களையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். சரிங்களா? ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கேன். ஆண்டவர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு தகுதியெல்லாம் பார்த்து உங்க ஊழியத்தை அழைக்க மாட்டாரு, உங்க ஊழியத்துக்கு அழைச்சி தகுதிப்படுத்துவார். இதான் நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம். தாளந்தெல்லாம் பார்த்து ஆண்டவர் பண்ண மாட்டாரு, ஊழியத்துக்கு கொள்ள மாட்டாரு. ஒரு ஊழியம் கொடுத்த பிறகாடு உங்களுக்கு தாளந்துகள் வரங்களையும் கொடுத்து உங்களை அழகு பார்ப்பார். அப்படி நல்ல ஆண்டவர் நம்ம பெற்றிருக்கனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கூட ஒருவேளை நம்ம இந்த போல உபதேசங்கள்ல நம்ம நினைச்சிருக்கிறனால நம்ம இன்னைக்கு நம்ம ஒருவேளை இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரர்கள் நீங்களும் நானும் இந்த காரியம் எனக்கும் பொருந்தும். நம்மளாமே நீதிமன்றம் நினைச்சிட்டு இருக்கோமா, நம்ம எல்லாமே புத்திமன் நினைச்சிட்டு இருக்கோமா, பரிசுத்தம் நினைச்சிட்டு இருக்கோமா? அதுபடி பார்த்து கொள்ளுங்க. நம்ம லூக்காலேயே அந்த 12 அதிகாரத்துல வாசிச்சோம், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், எவனும் தாழ்த்தப்படுவான் சொல்லி வசனம் வாசிக்கும். இடத்துல கூட ஒருவேளை அவங்க வந்து ஆண்டவர்களும் ஒரு ஜீவத்துல இல்லாம இருக்கலாம். நீங்க பரிசுத்தமாகலாம், நீங்க ஜெபம் பண்ணலாம், நீங்க வழிபடுத்திக்கலாம், நல்ல ஒரு கிறிஸ்தவ ஓட்டத்துல இருக்கலாம். ஒருவேளை அவங்க அப்படி இல்லாதபடிக்கு இருக்கலாம் ஒரு வேலை, இல்லைங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தை அவங்க நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, ஆர்வமா என்ன கூடாதுன்னு சொல்லி 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரத்துல 14, 15 வாசிக்கலாம். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே கலவாதிருங்கள். ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். ஆமா, சில பேர் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவங்களே சில பேர் வந்து சில பாவங்கள் கூட இன்னுமே இருப்பாங்க. அதோட ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அந்த காரியங்கள் பாவமான காரியங்கள் இருக்கும். அவனை பாக்குறப்ப அவன் கூட ஏன் பேசுறேன், அவன் தான் ஸ்பிரிச்சுவலா இல்லையே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்பிரிச்சுவல் சொல்லி யாரும் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கல. நம்மள அப்படி வருஷம் வருஷமே இல்லையா? ரோமர் 5:8 நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால. இந்த வருஷம் நம்ம பார்க்கிறோம். 1 யோவான் எப்படியா யோசிக்கிறோம், அவர் முந்தி நம்ம இடத்துல அன்பு இருந்தார். ஸ்பிரிச்சுவல்ங்கிற வார்த்தை எங்க போச்சு? இன்னைக்கு நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கலாம், அதோட கிருபையில பரிசுத்தவனா நிக்கலாம். அதோட கிருபையில நம்ம இன்னைக்கு ஜீவனோட கூட இருந்து நம்ம ஒரு எங்க இருந்தோ கூட நம்ம இன்னைக்கு இந்த மீட்டிங்ல இருக்கிறோம். அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல்ங்கிற காரியம் எங்க போச்சு? ஆண்டவருக்குள்ள இருக்கிற எந்த மனுஷனையும் நம்ம வந்து அற்பமா இல்லாதபடிக்கு அவனோட களவாது இருக்கணும். அவன் செய்யற காரியங்களை நம்மளுடைய கிரியைகளை இருக்காதபடி பார்த்துக்கணும். ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லி ஆண்டவர்களை அவனை கொண்டு வர பார்க்க வேண்டும். அப்போ நம்ம கற்றுக்கொண்ட காரியங்கள் பாத்தீங்கன்னா வந்து எந்த மனுஷனும் கூட உங்களுடைய பர்சனல் அந்த கிறிஸ்துவ ஜீவியத்தை கம்பேரிசன் பண்ணக்கூடாது. உங்களுடைய பெர்ஃபெக்ட்டுக்கு அடுத்தவங்களை வந்து பெர்ஃபெக்ஷனா பார்க்க கூடாது. உங்களை போல ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கான வேற தாளந்துகளை கொடுத்துருக்கலாம். ஏன் ஒண்ணுமே தாளந்து இல்லாம கூட இருக்குவோமே, ஆனா ஆண்டவர் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆண்டவர் அந்த ஆத்மாவுக்காக வந்து ஜீவனை கொடுத்துருக்காங்க, விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். ஸோ நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில இந்த போக்கஸ்ங்கிற காரியத்துல நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தோட இந்த ஓட்டத்தோட கூட எந்த மனுஷனுடைய ஓட்டத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. 3வது பாயிண்ட் இதுலயே இந்த மனுஷனை குறித்து பாக்குற காரியத்திலேயே 3வது பாயிண்ட், எந்த மனுஷனுடைய குறைவுகளிலும் கவனம் செலுத்தக்கூடாது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். உதாரணத்துக்கு நீங்க வேதத்துல இருக்கிற கதாபாத்திரத்தையும் எடுத்துக்கோங்களேன். ஆபிரகாம் ஆகார் விஷயத்துல கொஞ்சம் வீக் ஆயிட்டாரு, சரிங்களா? ஆகாரோட அது மனிதன் பேச்சு கேட்டு ஆகார் இடத்துல போகிறப்ப அந்த ஒரு இன்னைக்கும் கூட ஒரு சந்ததி வந்து அந்த சந்ததி உருவாகி இன்னைக்கு இஸ்லாமியர்கள் வந்து இருக்கிறாங்க, சரிங்களா? பிற்பாடு நீங்க தாவி எடுத்துக்கிட்டீங்கன்னா பர்சைபாலின் பாவம், அல்லது வந்து நீங்க இஸ்ரேல் ஜனத்தொகையை அந்த தொகையிட விட காரியங்கள், சரிங்களா? சிம்சோனை எடுத்துக்கோனீங்கன்னா பராக்கிரமசாலி தான். 1000 பேரை வந்து ஒரு பச்சை கழுதையோட காடைகள் எடுத்து அடிச்சு போன ஒரு நபர்தான் சிம்சோன். ஏன் ஒரு பாலசிங்கத்தையே வாயை வந்து கிழிச்சு போட நபர்தான் சிம்சோன். அந்த சிம்சோன் பாத்தீங்கன்னா பிற்பாடு பாக்குறப்ப கண்களையும் மயக்கத்தின அளவு பாக்குறப்ப அவங்க சொல்லுது, 14 அதிகாரத்துல 3ஆம் வசனம் வாசிக்கிறப்ப கண்ணுக்கு பிரியமானவன் சொல்லி சிம்சோன் போறாரு. 16 அதிகாரத்துல வாசிக்கிறோம். கடைசி அந்த முடிகிறப்ப அந்த அதிகாரம் முடிகிறப்ப வாசிப்போம்.
அவர் கண்களை பறிச்சு என்ன பண்றாங்கன்னா மாவரைக்கு விட்டுறாங்க கடைசியில. ஏன் அந்த காரியத்தை சொல்றேன் அப்படின்னா, எல்லா வேதத்துல இருக்கிற கதாபாத்திரங்களுக்கும் ஒரு குறைவுகள் இருக்கு. ஆனால் அவர்களை குறித்து வேதத்துல எழுதப்பட்டிருக்கு விசுவாசம் உள்ளவர்கள், விசுவாசிகள் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. விசுவாசத்தில் பலத்தவர்கள், விசுவாசத்தில் வல்லவர்கள் சொல்லி. நம்ம இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களையும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மனுஷ பலவீனங்களை கூட நம்ம பார்க்க முடியும். எங்களை இந்த பூமியில யாருமே நம்ப முடியாது, பர்ஃபெக்ஷனா வாழ முடியாது. பர்ஃபெக்டா வந்து வாழ்ந்து முடிச்சு போன ஒரே நபர் ஆண்டவராக மேதியவனாக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சரிங்களா? அப்ப அவரிடத்துல வந்து நம்ம பூரணத்தை எதிர்பார்க்க முடியும். மனுஷங்க கிட்ட எதிர்பார்த்தோம்னா நம்ம வந்து தோற்றுதான் போக முடியும். சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ஒருவேளை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்க இதுல வந்து மனுஷனோட குறைவுகளை நீங்க பார்க்காதீங்க. அவர்கிட்ட இப்ப இந்த பிரதர் பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச பிரதர் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து டைம் பர்ஃபெக்ஷன் பக்காவா இருக்கும். சரிங்களா? அவரை போல ஒரு ப்ரேயர் மீட்டிங்கோ அல்லது ஒரு பர்சனல் ஏரியாக்கோ நம்ம சொன்ன டைமுக்கு போக முடியாது. எல்லாரோட முன்னாடி போய் அவர் என்ன பண்ணாருங்க நிப்பாரு. அவர்கிட்ட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுனால அந்த டைம் நான் வந்து பக்காவா ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்துல நான் தள்ளக்கப்படுவேன். அதே சமயத்துல அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, முற்கோபியா இருக்கிறாரு. எந்த ஒரு விஷயத்துக்கும் பயங்கரமா கோவப்படுவார். ஆனா இந்த விஷயத்த நான் கத்துக்கொள்ள கூடாது. புரியுதுங்களா? அதாவது எந்த ஒரு மனுஷன்கிட்டயுமே நம்ம நன்மையான காரியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம், அது நல்லதுதான். வேதத்தின்படி நம்ம இருந்தா நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதே சமயத்துல ஒரு தீமையான காரியம் இருக்குன்னா, குறைவா இருக்குன்னா, அவருக்கு வந்து அவர் அந்த குற்றத்தை வெளிப்படுத்தி அவர் வந்து பாவியில நியாயம் இருக்கிறது அந்த நமக்கு கிடையாது. அதே சமயத்துல அவருக்கு சகோதரனா நினைச்சு சத்ருவா என்னபடி நம்ம சகோதரனாக புத்தி சொல்லலாம். அதே சமயத்துல அந்த கெட்ட அந்த நடக்கையை நம்ம வந்து பின்பற்றாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பிரைஸ் லார்ட். அப்போ இன்னைக்கு இப்படி சொல்லுவாங்க, ஆண்டவரை பற்றி நம்ம சுவிசேஷம் போறப்ப நீங்க வெளியே போறப்ப அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற ஒரு சாக்கு போக்கு இப்படி இருக்கு. சரிங்களா? நிலத்துல நான் வந்து வெளிப்படையா பேசுவேன். என்னுடைய மெசேஜ் எப்பவுமே எந்த மனுஷன் வந்து குறைவு கவனம் செலுத்தக்கூட சொல்ற காரியம் பாத்தீங்கன்னா இப்படி சொல்லுவாங்க. கிறிஸ்தவத்துல ஒரு ஆண்டவர்களை ரட்சிக்கிற மனுஷனை பார்க்கறப்ப ஒரு இந்து சகோதரர்கிட்ட போய் அல்லது ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க, நீங்க எங்களை பார்க்காதீங்க, கிறிஸ்தவர்களை பார்க்காதீங்க. நீங்க யார்கிட்ட சொல்லுவாங்க போயிட்டு இவங்க இந்துக்களை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க கிறிஸ்தவர்களை பார்க்காதீங்க, நீங்க இயேசுவை பாருங்கன்ட்டு. எனக்கு கேட்டா ஒரு முட்டாள்தனமான ஒரு ஆர்குமெண்ட் நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு இயேசுன்னு யாரும் ஒருத்தர் தெரியவே தெரியாது. நீங்க தப்பா வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க இயேசுன்னு யாரும் ஒருத்தர் தெரியவே தெரியாது. ஆனா வேத வசனம் சொல்லுது, அவர்கள் யாரை பார்த்து இயேசு ஏற்றுக்கொள்றீங்களா? வசனம் மத்தேயு 5:16. மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமா, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். நம்ம வந்து நான் இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன், நான் சிலுவை மாத்தினால எனக்கு கிறிஸ்தவன் ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. நான் வந்து என் பேர் வந்து ஜான் ஆபிரகாம் டேவிட் சொல்லி ஏதோ ஒரு பேர் கிறிஸ்தவ பேரா இருக்கிறதுனால என்னுடைய பேரை வந்து 4 பேர் ரெகக்னைஸ் பண்ணி இவன் கிறிஸ்தவன் சொல்லி சொல்லக்கூடாது. நான் வந்து தவறாம வாரம் நான் வந்து சண்டே ஆனா வந்து ஒயிட்லாம் வந்து சர்ச்சுக்கு போறதுக்காகவோ அல்லது பைபிள் தூக்கிட்டு போனாலும் வந்து கிறிஸ்தவன் சொல்லி மற்றவங்க ஐடென்டிஃபை பண்ண ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது. மனுஷர் என்னுடைய நற்கிரிகளை கண்டு இவன் கிறிஸ்தவன்பா, கிறிஸ்துவோட அன்பை இந்த மனுஷன் கிட்ட தான் பார்க்க முடியும், இவன் மூலமா தான் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். அதான் உண்மை. ரட்சிக்கப்படாத ஒரு நபர் இருக்காங்கன்னா அந்த நபருக்கு நம்ம கிறிஸ்து அன்பை காட்டுறதுனால மட்டும்தான் அந்த நபர் கிறிஸ்துவ பார்க்க முடியும். அவங்க கிட்ட போயிட்டு நீ கிறிஸ்தவனை பார்க்காத, நீ கிறிஸ்துவ பாரு, கிறிஸ்துவ கிறிஸ்து யாரும் அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்து தெரியல, வேற விஷயம். ஆனா அவங்களுக்கு கிறிஸ்து இயேசுனா யாரும் தெரியாது, அவரோட அன்பு புரியாது. அவன் எப்படிதான் எடுத்துக்காட்டியாகணும், நீங்க அவருடைய வாழ்க்கையை அவருடைய சாயலாக வாழ்ந்து காட்டினா அது நடக்குமே தவிர ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இந்த காரியம், அதாவது உங்க மனுஷனுடைய நற்கிரிகள் உங்களுடைய நற்கிரிகளை கண்டு அவங்க பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தி அவங்க ஆண்டவருக்குள்ள வரணும். இதுதான் வந்து ஆண்டு வச்சிருக்க சத்தியம். ஆனா ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து பாக்குறப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, எந்த மனுஷனுடைய குறைகளும் கவனம் செலுத்தக்கூடாது பார்க்கணும்ல. அப்படி ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஆணுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு வேதத்தை அறிந்து சத்தியத்தை அறிந்து வைத்து நமக்கு பாத்தீங்கன்னா இந்த காரியம் கிடையாது. சரிங்களா? என்ன காரியம் பாத்தீங்கன்னா, இயேசுவை நோக்கி நம்ம ஓடணும். சரிங்களா? உதாரணத்துக்கு நீங்க பிலிப்பியர் 3:14 வாசிங்க. பிலிப்பியர் 3:14. ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. ஓகே, நான் இருக்கிறேன். 3:14 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமா, தொடருகிறேன். அந்த இடத்துல வந்து அதே பவுல் சொல்லுவாரு, ஓடுகிறேன் சொல்லுவார். சரி, பாக்குறப்ப இந்த கிறிஸ்து இயேசுக்குள் எனக்கு வச்சிருக்க ஓட்டம் தான் நடுவில் வருகிற சக மனுஷனுடைய அல்லது என்னுடைய கிறிஸ்தவர்களா இருக்கலாம் இல்ல வேற யாரா இருக்கலாம் அவங்களுடைய கெட்ட நடக்கைகள் நான் பார்த்து கூடாது. அவங்க பார்த்து நான் கற்றுக்கொள்ள கூடாது. அவனோட குறைவுல இருந்து நம்ம எந்த ஒரு பாடத்தையும் கற்றுக்கொள்ளாதபடிக்கு கவனம் செலுத்தாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும்.
அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சரி, இது வந்து பாத்தீங்கன்னா மனுஷர் மீது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில அதை கவனம் செலுத்தாதீங்கன்னு சொல்றதுல ஒரு 3 பாயிண்ட் பார்த்தோம். ரெண்டாவது பாயிண்ட் இது முதல்ல பாக்குறப்ப மனுஷ போதனைகள் மீது கவனம் செலுத்தாதீங்க. இது 2வது பாயிண்ட். சரிங்க, இதுல ஒரு 3 பாயிண்ட் இருக்கு உள்ளார. அவ மனுஷ போதனைகள் மீது கவனம் செலுத்தக்கூடாதா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். ஏசாயா 29:13 வாசிங்க. ஏசாயா 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. இந்த ஏசாயா குறிச்சு ஏசாயா வந்து கர்த்தருடைய வார்த்தை அப்படியே வாங்கி சொல்ற விஷயம், ஜனங்கள் பாத்தீங்கன்னா வாயிலால துதிக்கிறாங்க, இருதயம் எனக்கு தூரமா இருக்கு, இவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனால போதிக்கப்பட்ட கற்பனை. இதுதான் வந்து மத்தேயு 15:8, 9 வாசிங்களேன். மத்தேயு 15 அதிகாரத்துல 8, 9 இத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரப்ப வந்து மேற்கோள் காட்டி சொல்லுவார். மத்தேயு 15 அதிகாரம் 8, 9. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். இந்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வாயில வந்து வார்த்தைகள். ஜனங்கள் வந்து இன்னைக்கு கூட அந்த வார்த்தைகள் நமக்கு பொருந்தும். மனுஷருடைய கற்பனைகளை பின்பற்றாதபடிக்கு மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏன்னா மனுஷ கற்பனை வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க மேன் மேட் டாக்ட்ரின்ஸ் சொல்லி, மனிதனால் உருவாக்கப்பட்ட கோட்பாடுகள் உபதேசம். இது வேதத்துல காணப்படாது. ஆனா அது மனுஷன் உருவாகி இருப்பான். இந்த காரியத்துல மிக மிக கவனமா இருக்கும்படி கேட்டுக்கணும். சில காரியங்களை சொல்ல முடியும், அது எத்தனை பேருக்கு நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் தெரியாது. உதாரணத்துக்கு ஒயிட் ட்ரெஸ் அப்படிங்கிற காரியம் குறித்து பாக்குறப்ப நீங்க ஒயிட் ட்ரெஸ் போட பரிசுத்தன்ற ஒரு மூட நம்பிக்கை இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள இருக்கு. அதை நம்ம வந்து தவிர்க்க முடியாது. சில வசனம் எடுத்து காட்டுவாங்க, வெளிப்பத்துல வசனம் எடுத்து காட்டுவாங்க. ஆனா ஒயிட் ட்ரெஸ் போடுறதுனால மட்டும் ஒரு மனுஷன் பரிசுத்தமா மாற முடியாது. டைமர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்க மத்த 23 அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை பாக்குறப்ப ரொம்ப வெளிப்புறத்துல அலங்காரமா இருக்கிற ஒரு பிரதான ஆசிரியர் வேதப்பார்களை குறிச்சு சொல்றாரு ஒரு காரியம், வெள்ளை அடைக்கப்பட்ட கல்லறையே அவங்க சொல்றாரு. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை அது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க பொறுத்த வரைக்கும் பாக்குறப்ப ஒரு வார்த்தை சொல்றாரு, வெள்ளை அடைக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறீர்களே. மத்த 23 அதிகாரத்துல 27 வருஷம் நான் வாசிக்கிறேன். மாயக்காரராகிய வேதப்பாரகரே, வேதத்தை போதிக்கிறவர்களே, வேதத்தை அடுத்தவனுக்கு வியாக்கியானம் செய்கிறவர்களே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடைக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயும் மருத்துவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களும் நிறைந்திருக்கு சொல்லப்படும். அப்ப நம்ம வெளியே பார்க்கிற புறமான ஒரு காரியத்தை ஆண்டவர் வந்து பெருசா ஜனம் பண்ற ரெகனைஸ் பண்றது கிடையாது. ஒயிட் ட்ரெஸ் போறலாம் பரிசுத்தம் இல்ல, உள்ள பரிசுத்தமா இருக்கும். நீங்க லூக்கா இது குறிச்சு வாசிக்கிற பழக தெரியும். அந்த ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். பாக்குறப்ப இப்படி இருக்கும், பாத்திரங்களுடைய வெளிப்புறம் சுத்தமாகும்படி முதலாவது உட்புறத்தை சுத்தம் படுத்தணும். அதாவது பாத்திரம் நடக்கிறத பத்தி ஆண்டவர் பேச விரும்பல. என்ன சொல்றாருன்னா, மனிதனுடைய உள்ளான அந்த காரியங்கள், அதாவது அவனுடைய இருதயத்துல இருக்கிற பொல்ல சிந்தனைகள், தீட்டுப்படுத்துற காரியங்கள், இதெல்லாம் வந்து அவன் என்ன பண்ணணும், அதுல இருந்து அவன் சுத்தப்படுத்தி கொண்டு பிற்பாடு அதை சுத்தப்படும் போது அது ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய வெளிப்புறமானது சுத்தமா தான் இருக்கும்னு சொல்லி அந்த சொல்றாரு. சரிங்களா? அப்போ இந்த காரியங்களை புரிஞ்சு திரும்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆண்டோட இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான கட்டளை பாத்தீங்கன்னா சீஷர்களை உருவாக்குங்க. ஓக்கமா சொல்ல ஒரு காரியம் மத்த 28:19 வாசிக்கிறோம். சீஷர்களை உருவாக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா கிளை சபைகளை உருவாக்குற காரியங்கள். இங்க ஒரு கிளை சபை, பக்கத்து ஊர்ல இருக்கிற அங்க ஒரு கிளை சபை, இங்க ஒரு கிளை சபை, கிளை சபைகளை உருவாக்க பிரயாசப்படுறாங்க. ஆனா சீஷர்களை உருவாக்குற நபர்களான தேடிட்டு இருக்கேன், கொஞ்சம் வருஷமா தேடிட்டு இருக்கு, கிடைக்க மாட்டாங்க. அவர் சொன்ன காரியத்தை மறந்துட்டு இன்னைக்கு சில காரியங்கள் பண்றாங்க. சரி, அந்த சபைகளை உருவாக்கி ஆத்மா தான் கொண்டு வராங்க உள்ளன்னு பாத்தீங்கன்னா அதையும் நம்ம பார்க்க முடியல. சபைகளை உருவாக்கி அடுத்த சபை தான் உருவாக்குறாங்க தவிர இங்க நான் ஒரு பாக்குறேன் மத்திய எல்லாத்தையும் குற்றப்படுத்த முடியாது. சில மனுஷ கற்பனைகளை பாக்குறப்ப பிளஸிங் செர்மோன்ஸ், அதாவது வந்து பிரசங்கத்துல பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை தருன்ற வசனத்தை புரட்டி வசனத்தை சொல்றதுலயும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வசன போட்டோல உண்டு பண்ணி ஆசீர்வாதம் வசனத்தை மாத்திரமே பிரசங்கிக்கிற இன்னைக்கு கிருபை பிரசங்கின்னு சொல்லுவாங்க, ஐப்ரோகரேஜ் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் அதிகமா நீ கொடுக்குறாங்க. மனுஷனுடைய கற்பனைகளை வீணாக போதித்து அவங்க இப்ப ஆண்டவர் இருக்காரு பயப்படு சொல்லி பயமுறுத்தி இன்னைக்கு ஆண்டவர் வந்து என்ன பண்றாங்க, ஆராதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்னைக்கு பல பேர் வந்து இப்படிதான் இருக்காங்க. ஒற்றுக்குள்ளதான் தேவை. அப்ப மனுஷனுடைய கற்பனைகளை கவனம் செலுத்தக்கூடாது. முதலாவது பாயிண்ட் பார்த்தோம். 2வது பாயிண்ட் பாக்குறப்ப அநேகருங்கிற வார்த்தையை நீங்க நோட் பண்ணுங்க. ஒரு 3 வசனம் வாசிக்க போறோம். இந்த 3 வசனத்துல இந்த கூட நீங்க வாசனம் வாசிச்சிருக்கலாம். இந்த அநேகர்ல மட்டும் நம்ம இல்லாதபடிக்கு ரொம்ப தயவா நீங்க இருக்கவே நான் கேட்டுக்கொள்கிறவங்கள வாசிக்கலாம். முதலாவது இந்த அநேகங்கிற வார்த்தை எங்க வருது? 2 பேதுரு 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிங்க. 1, 2.
கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுரு எழுதும்போது எழுதுறாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதும்போது எழுதுறாரு காரியங்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள். அப்படியே உங்களுடைய பிற்பாட சொல்றாரு, ஃபியூச்சர்ல சொல்றாரு, அப்படியே கள்ள தீர்க்கதரிசிகளும் உங்களுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதலாவது கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்கள், அதாவது வந்து நரகத்துக்கு கேட்டுனா நரகம், நரகத்துக்கு ஏதுவான வேத பொருட்கள்னா சத்தியம் போல இருக்கிற ஒரு கள்ள உபதேசம். அதெல்லாம் பண்ணுவோம், தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட, நீங்க 1 Corinthians 6:19-20 வாசிக்கிறப்ப, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாய் பெற்று பரிசுத்த ஆவி தங்குகிற ஆலயமாய் இருக்கிறது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, உங்க சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை வகைப்படுத்தும் வாசிக்கிறோம்ல. அந்த கிரயத்துக்கு கொல்லப்பட்ட தங்களை விலை கிரயத்துக்கு தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் அப்போஸ்தலர் 20:28 சொல்லுது. அப்போஸ்தலர் 20:28 தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்த அந்த திருச்சபையை குறித்து நம்ம ஜாக்கிரதையா வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளிச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த கள்ள போதகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தீவிரமான அழிவை தங்களுக்கு வருவித்துக் கொள்வாங்களாம். இது ஒரு காரியம். 2வது வருஷம் தான் எனக்கு அந்த காரியம், அந்த அநேகர் வருகிற காரியம். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். பாருங்க, கள்ள போதகர்களாம், ஆனா இது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி பேதுரு எழுதி வச்சிருக்காரு. பாருங்க, அநேகர் இந்த கெட்ட நடக்கைகளை பின்பற்றுவாங்க. நமக்கு தெரியும், நல்ல நடக்கைகளை ஒருத்தவங்க பின்பற்றாங்கன்னா நல்ல விஷயம். ஆனா இவங்க வந்து கள்ள போதகர்கள், இவங்கள அநேகர் பின்பற்றுவாங்க. கெட்ட நடக்கை, இவங்க சொல்ற உபதேசங்களையும் வழிகளையும் இவங்க சொல்ற காரியங்களும் அநேகர் பின்பற்றுவோம் சொல்லி இதை வாசிக்கிறோம். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கமான இந்த கிறிஸ்தவ மார்க்கம் தூஷிக்கப்பட்டு இருக்கு. அவர் சொன்ன காலம் இந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். திரும்புற பக்கம் எல்லாம் இருக்காங்க கள்ள போதகர்கள், கள்ள உபதேசியார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்காங்க. சரிங்களா? அவங்க அடையாளம் கண்டுபிடிக்கிறதும் நியாயந்திருக்கு நம்மளுடைய வேலை கிடையாது. நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய சொல்லும்போது ஒரு கதை சொன்னாங்க, நீ ஆயத்தப்படு, உன்னோட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து அந்நியர்களுக்கு காவலா இருன்னு சொல்லிட்டு. அந்த வருஷத்தை நான் இப்ப திருப்பி எடுக்கிறேன். இந்த சக்திகள் நினைக்கிற காரியங்கள் பாக்குறப்ப நம்மளோட கூட நம்ம இருக்கிற ஆத்மாவை என்ன பண்ணலாம், நம்ம தப்புவிக்க பிரயாசப்படலாம். நம்ம அவங்களுக்கு சிறப்பு வந்து காவலாளியா நின்று காத்துக்கொள்ளலாம். அப்படி பாக்குறப்ப இந்த அநேகர் வார்த்தையை புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதாவது கள்ள போதகர்களுக்கு பின்பற்றுவங்க அநேகரா இருப்பாங்க. சரிங்களா? இந்த அநேகர் யாருக்கு நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம். இந்த அநேகரம் இல்லாதபடிக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். சரிங்களா? இப்ப நம்ம வாசிக்கலாம், இந்த அநேகரை குறிச்சு எங்க வாசிக்கலாம்னா, மத்தேயு 7 அதிகாரத்துல 13-14 வாசி. மத்தேயு 7 அதிகாரத்துல 13-14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இந்த இடத்துல வாசிக்கிறோம், இடுக்கமான வாசல் வழி, அதாவது உள்ள நுழைய முடியாத ஒரு குறுகான வாசல் வழியாக நீங்க உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்க. ஏன்னா கேட்டுக்கு போகிற அது வார்த்தை பார்த்தீங்கன்னா, கேட்டுக்கு ஏதோ தந்திரமான பொருட்கள் வந்து பண்ணுவாங்களா, வேத பொருட்களை தந்திரமா நுழைய பண்ணி கிரைத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளிக்க கள்ள போதர்களை குறித்து பார்த்தோம். அவங்களை குறித்து அநேகர் என்ன பண்ணுவாங்க, பின்பற்றுவாங்க. அந்த அநேகர் யார் எங்கன்னு நீங்க பாக்குறப்ப, கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கும், விரிவும் வரை விசாலமா இருக்கும். அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் யாரா, அந்த அநேகர். எந்த அநேகர்? அந்த கெட்ட நடக்கைகளை பின்பற்றுகிறார். பாத்தீங்களா? சத்திய மார்க்கம் தூஷிக்கப்பட காரணமா இருக்கிற அந்த கள்ள போதகர்களை பின்பற்றுகள் பாத்தீங்கன்னா, அந்த அநேகர் இந்த அநேகர் தான். அந்த அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க நிற்பாங்க பாத்தீங்கன்னா, கேட்டுக்கு போற வாசல நிற்பாங்க, அந்த வழியா பிரவேசிப்பாங்க. முடிவு பாத்தீங்கன்னா நரகமாய் காணப்படும். நம்ம எப்படி இருக்கணும்னா, ஜீவனுக்கு போகிற வாசல். சரிங்களா? அது வந்து இடுக்கமும் வழி நெடுக்கவுமா இருக்கும். அது வழியா கண்டுபிடிக்கிறவங்க சிலர் தானா, அதுலயே போறது சொல்லப்படல, அதை கண்டுபிடிச்சு அது உள்ள போக பிரயாசப்படுறவங்களே கூட சில பேர் தான் சொல்லி பாக்குறோம். சரி, இவங்க எங்க நிற்பாங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இன்னும் சில வசங்களை வாசிக்கலாம். அதே இந்த அநேகருக்கு என்னென்ன சம்பவிக்கும் பிற்பாடு, அவங்களுடைய கடைசி ஜட்மெண்ட் என்ன சம்பவிச்சுன்னு சொல்லி பாக்குறோம். இந்த அநேகர் பாத்தீங்கன்னா கள்ள போதவை நம்புகிற அநேகர், இவங்க கேட்டுக்கு போற வழியில நிக்கிறாங்க. என்ன சம்பவிக்க போகுதுன்னா, இதே மத்தேயு 7 அதிகாரத்துல 22 வாசி, 22-23. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இந்த இடத்துல ஒரு காரியத்தை பாக்குறோம். அந்த கேதுவான வாசல்ல போற, அந்த வழி விசாலமான வாசல்ல போற அநேகர் என்ன பண்றாங்க, இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது சொல்லுது 22 வருஷம், அந்நாளில் அந்த அநேகர்
எந்த அநேகர் இந்த கேட்டுக்கு போற வாசகம் இருக்கிற கள்ள போதகர்களை விசுவாசிக்கிற கெட்ட நடத்தையை பின்படுத்துகிற அந்த அநேகர் என்ன பண்ணுவாங்களாம், ஏசப்பாவை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உங்க நாமத்தினால்தான் நான் உங்க பேரை சொல்லிதான் தீர்க்கதரிசனம் சொன்னேன், உங்க பேரை சொல்லிதான் நான் பிசாசை துரத்தினேன், உங்க பேரை சொல்லிதான் நான் வந்து அநேக அற்புத அடையாளம் செஞ்சு சொல்றாரு. இது சில பேர் இப்படி வியாக்கியானம் பண்ணுவாங்க. எப்படி வியாக்கியானம் பண்ணுவாங்கன்னா, அவங்க ரொம்ப ஆண்டவருக்குள்ள ஸ்பிரிச்சுவலா வாழ்ந்த மனுஷங்க பின்மாற்றமா போனனால ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு அந்த ஜீவனுக்கு போற அந்த பரலோகத்துக்குள்ள அனுமதிக்கல சொல்லுவாங்க. நான் அப்படி சொன்ன ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அந்த 23ஆம் வசனத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்க ஒரு வார்த்தை தான், அந்த வார்த்தை தான் நமக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுது. நான் ஒரு காலம், இந்த ஒரு காலங்கிற வார்த்தை நீங்க குறிச்சு கொள்ளுங்களேன், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரே என்னை விட்டு அகன்று போங்கள். சரி, இந்த ஒரு காலங்கிறது என்ன அர்த்தம்னா, ஐ நெவர் நோன் யூ, உங்களை எனக்கு யாரும் தெரியாது, நான் உங்களுக்கு எந்த ஒரு வரத்தையும் கொடுக்கல, நான் உங்களுக்கு எந்த காரியம் நீங்க என்கிட்ட ஜெபம் பண்ணல, தான் அர்த்தமா இருக்கு. ஒரு சந்தேகமா இருக்கணும்னா நீங்க வந்து எரேமியா 23ஆம் அதிகாரத்துல 32வது வசனம் வாசிங்களேன். எரேமியா 23, 31, 31, 32. இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குகிறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமாய் இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, அப்படிப்பட்டவங்களை வந்து அனுப்புனதும் கிடையாது, அவங்க நான் ஒரு காரியத்தை கற்பித்ததும் கிடையாது சொல்றாரு. இந்த இடத்துல இயேசு சொல்லும்போது அதான் சொல்றாரு வார்த்தை, நான் ஒரு காலம் அவங்களை அறிந்தது கிடையாது. யார? அநேகர் கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடுறவங்க ஒரு நாளும் என்னை நோக்கி ஜெபம் பண்ணது கிடையாது, நான் அவங்களுக்கு எந்த ஒரு வல்லமையும் கொடுத்தது கிடையாது. அவங்க யாவத்துல பிசாசு தொடரப்பட்டு பிசாசு ஓடியா இருக்கலாம், தீர்க்க நடந்து கூட இருக்கலாம், அவங்க சொன்ன அநேக அற்புதங்கள் செய்து கூட இருக்கலாம். ஆனால் இயேசு சொல்றாரு, உண்மையான இயேசு சொல்றாரு, நான் ஒரு காலம் அவங்களை அறிஞ்சது இல்லை. சரி, இயேசு போய் சொல்லுவாரா? பார்த்தீங்கன்னா இயேசு போய் சொல்ல நமக்கு தெரியும். ஒரு வசனம் வாசிக்கலாம், யோவான் 8:46 வாசிக்கிறேன். யோவான் 8:46. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? சரி, இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு காரியம் பாருங்களேன், என்னில் பாவம் உண்டு, என்னத்துல பாவம் உண்டு, யார் உங்களை என்னை குற்றப்படுத்த முடியும்? ஒரு ஓப்பன் சேலஞ்ச் விடுறாரு இயேசு. என்னன்னா, உங்க என்கிட்ட வந்து உண்மையிலேயே பாவம் ஏதாவது காரியங்கள் இருக்கா, பாவத்தின் கிரிகள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி யாரும் கூட சொல்ல முடியுமா சொல்லி கேட்கிறாரு. அவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர்கிட்ட பரிபூர்ணமா என்ன இருந்துச்சு, பரிசுத்தம் காணப்பட்டுச்சு. அவர்கிட்ட பாவம் வந்து துளியும் கூட இல்லை. சரிங்களா? அப்போ பாவம் வந்து அவர்கிட்ட கிடையாது, பொய்யும் சொல்லல. அப்ப ஏன் இந்த இடத்துல வந்து இப்படி சொல்லப்பட்டிருக்கு? அவங்க தீர்ப்பு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. இயேசு நாமத்தை சொன்னாங்களா? சொன்னாங்க. அற்புத அடையாளத்துக்கு பிசாசையும் துரத்துனாங்களா இல்லையா? செஞ்சாங்க. எல்லாம் நடந்துச்சு. ஆனா அவங்க இயேசு விட்டு ஜெபிக்க கொஞ்சம் வித்தியாசமா காணப்படலாம். அந்த வசனம், வசனத்தோட ஆழத்தை வந்து அதிகமா பாக்குறப்ப 2 கொரிந்தியர் 11:4 வாசி. 2 கொரிந்தியர் 11:4 இது ஒரு முக்கியமான வசனம். எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. பவுல் கொரிந்தியருக்கு எதுவும் சொல்றாரு, இப்ப நீங்க ஒரு நல்ல உண்மையா இயேசு ஏத்துக்கிட்டீங்கப்பா, ஆனா உங்க இடத்துல வருகிறவன் பாத்தீங்கன்னா பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கிப்பான். அதனால வந்து கிருப பிரசங்கமா அவர் கொடுப்பாரு இயேசு. சரிங்களா? அந்த இயேசுவை பிரசங்கிப்பான். இன்னொரு ஆவிய பரிசுத்தாவின்னு சொல்லி கொடுப்பான், அதையும் நீங்க ஏத்துப்பீங்க. இன்னொரு சுவிசேஷம் சொல்லுவான், ஒரு பொய்யான சுவிசேஷம் இந்த உலகத்துல காணப்படுது. இந்த வார்த்தை கொஞ்சம் உங்களுக்கு புதுமையா இருக்கலாம்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா வேற ஒரு இயேசுங்கிற வார்த்தை உண்மையில பைபிள் இருக்கு. சரிங்களா? அதாவது வந்து வேற ஒரு இயேசு நம்ம விசுவாசிக்க முடியும் வேற சொல்லுது. வேற ஒரு ஆவியம் பரிசுத்தாவின்னு சொல்லிக்கொண்டு அசுத்த ஆவியை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம், ஏமாந்து வஞ்சிக்கப்படலாம் சொல்லி வேதம் சொல்லுது. வேற ஒரு சுவிசேஷம், உண்மையான சுவிசேஷம் நம்ம ஏற்றுக்கலாம்னு சொல்லி அந்த நம்ம வேதம் சொல்லுது. வாசிக்கிறப்ப நீங்க நன்றாய் சகித்திருப்பீங்களா, நம்ம நல்லா ஏற்றுக்கொண்டு இருப்போம். அவங்க மாத்தம் கிடையாது, நம்ம கூட இன்னைக்கு ஏற்றுக்கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இயேசு நோக்கி ஜபிக்கிறது போல காணப்படும். இயேசு நாம தான் ஜபம் பண்றாங்க, உண்மையான இயேசு சொல்லி அவங்களுக்கு தெரியல. அப்ப உண்மையான இயேசு நம்ம எப்படிதான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கு ஆன்சர் நான் சொல்றேன். இப்ப நம்ம கதை நம்ம போனோம்னா மத்தேயு 25 அதிகாரத்துக்குள்ள மத்தேயு 25 அதிகாரம் எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஒரு ஓமை சொல்ல போட்டிருக்கோம். எல்லாம் வாசிக்க நமக்கு நேரம் கிடையாது. முதல் 13 வருஷங்கள் பாத்தீங்கன்னா 10 கன்னிகை ஓமை சொல்ல போட்டிருக்கோம். சரிங்களா? அதுல பாக்குறப்ப நடந்த காரியம் நம்ம எல்லாம் தெரியும். நான் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். புத்தி உள்ளவர்கள் 5 பேர் அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. சாரி, எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கன்னா மாவால் வர்றப்ப அவங்களோட கூட வந்து அவங்க உள்ள அனுமதிக்கப்பட்டாங்க. புத்தி இல்லாதவர்களுக்கு எண்ணெய் இல்லை, எண்ணெய் போதாம இல்லாத போதாம இருந்துச்சு. அவங்க போய் வாங்கிட்டு வரதுக்குள்ள என்ன நினைச்சு பாத்தீங்கன்னா அவங்க வந்து உள்ள போய் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 11வது வருஷத்துல இப்படி வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அது கூட வாசிங்க சார். 11, 25, 11 மத்தேயு. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து
ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். இந்த வசனம் நீங்க கேட்ட போல இருக்குல்ல. மத்த 7:22 வசனம் தான், கர்த்தாவே கர்த்தாவே ஒரு நாமத்தினாலே அப்படின்னு சொல்ற ஜனம் தான் இதுல பாக்குறோம். ஆண்டவர் இந்த புத்தியுள்ள கன்னிகை வந்து ஒரு ஓமையா சொல்லப்பட்ட காரியங்கள். இன்னும் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கன்னிகை ஓமையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. சில இந்த 25 அதிகாரத்துல 3 ஓமை சொல்லப்பட்டிருக்கும். 10 கன்னிகள் ஓமையில தாழ்ந்த ஓமைகளும் செம்மறியாடு வெள்ளாடு ஓமையும் சொல்லப்பட்டிருக்கும். இது சொல்லப்படுற காரியம் பாத்தீங்கன்னா புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள். நமக்கு தெரிய வேண்டிய காரியம் வந்து எண்ணெய் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எண்ணெய் வந்து பரிசுத்தாவிக்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த உண்மையான சத்தியம் நம்ம பார்க்கலாம். புத்தி உள்ளவர்கள் பாத்தீங்கன்னா எண்ணெய் வைத்திருந்தாங்க, புத்தி இல்லாதவர்கள் எண்ணெய் போதாம இருந்துச்சு. சரி, இந்த புத்திங்கிற காரியமா எடுத்துக்கலாம். சரிங்களா? புத்திங்கிற காரியம் எடுத்துக்கிட்டு எது உண்மையான புத்தி ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல இதை. ஏன்னா வந்து இது தெரிந்து கொள்ளதான் பண்ண முடியாது, உள்ள அனுமதிக்கப்படுறாங்க. தெரிந்து கொள்ளாத வந்து உள்ளே புறக்கணிக்கப்படுறாங்க நம்ம பாக்குறோம். கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிட வழிபட நம்ம இருக்காத வரைக்கும் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஏன் அந்த புத்தி உள்ளவர்கள் போய் பார்க்கலாம். திருப்பி மத்த 7 அதிகாரம் எடுத்துக்கோங்க. அந்த புத்தியை கொண்டு வந்து இங்க நம்ம அப்ளை பண்ணணும். எங்கன்னா மத்த 7 அதிகாரத்துல 24-25 ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. 26 நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். 27 பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இந்த இடத்துல நம்ம பார்க்க ஒரு காரியம் பாத்தீங்கன்னா புத்தி உள்ளவன் புத்தி இல்லாதவன் குறிச்சு பாக்குறப்ப இந்த காரியம் இருக்கு. அதாவது புத்தி உள்ளவர்கள் பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் அதை செஞ்சாங்க. 2வது காரியம், இயேசுங்க அஸ்திபாரத்துக்கு மேல அவங்க கிறிஸ்தவ ஜீவியம் கட்டப்பட்டிருந்துச்சு. இயேசுங்க அஸ்திபாரத்து மேல உங்களுக்கு கிறிஸ்தவ ஜீவன் கட்டப்பட்டிருக்கான்னு சொல்லி நம்ம பரிசோதித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். ஏன் சொல்றேன்னா நீங்க 1 யோவான் 2:18 வாசிக்கலாம். 1 யோவான் 2:18 பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். இல்ல, 1 யோவான் 2:18 பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். இந்த வசனம் சொல்லுது அநேக அந்தி கிறிஸ்துகள் வரனால இது கடைசி காலம் சொல்லி இந்த யோவான் எழுதுறது நேற்று முதல் போன வாரமா எழுதுன இந்த காரியத்தை 2000 வருஷங்களுக்கு கூட எழுதியிருக்கிறாங்க. போய் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அந்த காலத்துல. அப்பவே கடைசி காலம், இப்ப வாழ்ந்துட்டு கடைசி நாட்கள். இப்போ உங்க விசுவாசத்தை குறித்து ஒரு நாள் இன்னைக்கு நம்ம பரிசீலனை பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். இது பிரசங்கமா கேட்டு இங்க போறதும் அல்லது வந்து வாழ்க்கையில படிப்பை எடுத்துக்கிறதும் உங்களுடைய தனிப்பட்ட காரியம். எனக்கு ஆண்டு வெளிப்பட்டு நான் சொல்லிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. எனக்கு கடைசி காலம் சொல்லி வேலை சொல்லிருக்கு. இப்ப நீங்க வச்சிட்டு இருக்க விசுவாசம், நீங்க யாரை விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை இந்த அநேகர் கூட்டத்துல நீங்க காணப்படலாம். சரிங்களா? ஒரு கள்ள போதகர்களை யாரை குற்றப்படுத்த விரும்ப வச்சிருங்க. கள்ள போதகர்களை விசுவாசிக்கிற கெட்டுக்கிற தந்திரமான புரட்டி, சரிங்களா, ஒரு கள்ள போதகர்களை விசுவாசிக்கிற கெட்ட ஒரு நடக்கை பின்பற்றுகிற அநேகர் காணப்படலாம். அதுக்கு அநேகர் கும்பல்ல ஒருவேளை நம்ம இருந்தோம்னா நமக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்குன்னா கேட்டுக்கு எதுவான தந்திரமான கேட்டுக்கு போற வாசல் நியமிக்கப்பட்டிருக்கு. அவன பண்ணுவாங்க கடைசி நாட்கள்ல உண்மையான இயேசு வேற எதை படிக்க சொல்லுது, வேற ஒரு இயேசு நீங்க விசுவாசிக்க முடியும், வேற இயேசு விட்டு நீங்க ஜெபம் பண்ண முடியும். அந்த இயேசு ஆனா உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. ஏன் அந்த இயேசு கூட நம்ம தெரிஞ்சுக்கணும்னா வேதம் தெளிவா சொல்லுது, தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் தொழுது கொண்டு ஆவியான உண்மை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? நீங்க கொலோசியர் 1:15 வாசிக்கிறோம், அதர்சனமான தேவன். அதர்சனமான தேவனா இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம், இன்விசிபிள் காட். அப்ப எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது அதை குறிச்சுன்னா இந்த வேத வார்த்தையில தியானிக்கும் போது தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இந்த வேத வார்த்தைகள் நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. நான் இதை முடிக்கிறேன். அடுத்த வாரம் ஒருவேளை நமக்கு டைம் தான் சித்தமான நம்ம அடுத்த காரியங்களை கவனிக்கலாம். அதாவது எனக்கு சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் தொடர்ந்து பார்க்கணும், அடுத்து 3வது பாயிண்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 காரியங்கள் செய்ய வேண்டிய கவனம் செலுத்த வேண்டிய காரியங்களை பார்க்கணும். அதுக்கெல்லாம் டைம் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் ஷார்ட் ஆஃப் சொல்லி இதை விட முடிவு பார்க்கிறேன். அது பார்க்குறப்ப இந்த இடத்துல இந்த கடைசி காலம் சொல்லி வேற நமக்கு எச்சரிக்குது. நீங்க பார்க்கிறப்போ வந்து நம்முடைய விசுவாசமானது ஒருவேளை வந்து நம்ம வந்து ஒரு பொய்யான இயேசு மேல நம்ம வந்து விசுவாசம் வைக்கணும். ஏன்னா வந்து நம்ம பார்க்கிறபடி இந்த வேதமான நம்ம கரெக்டா கொடுக்கப்பட்டிருக்கு. எப்பவுமே சில பேர் சொல்ற ஒரு காரியம் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். சோதம் குமார ஜனங்க தெரியும் நினைக்கிறேன். லோட்டு போய் குடியேறின பாட்டன்னு வச்சிருங்களா? அவங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான பாவங்கள், ஆணோட ஆண் பெண் சொல்லிட்டு ஒரு மோசமான அருவருப்பான பாவங்களை செய்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அது பாக்குற தேவதூர்லயும் விடாதபடிக்கு அவங்களையும் பண்றாங்க,
வீட்டை வளைஞ்சு கூட சிறுவர் முதல் பெரியவர் என்ன பண்றாங்க, பாவம் செய்ய கூப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜனத்தை அழிக்கும்படி தேவன் என்ன பண்ணல, அவங்களுக்கு வந்து சுவிசேஷம் சொல்ல முடியாது, அதாவது அவங்க ரட்சிக்க முடியாது பண்ணல. தேவன் வந்து என்ன பண்ணல பாத்தீங்கன்னா, தீர்க்கதரிசி அனுப்பல, தூதன் அனுப்பல, வேற எந்த ஒரு காரியங்களும் பண்ணல, அவங்களுக்கு அனுப்பப்படல. அப்படிப்பட்ட எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாத அந்த ஜனத்திற்கு சரிங்களா, எந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கல அந்த ஜனத்திற்கு. அவங்களுக்கு அக்னியும் கண்டகம் நியமிக்கப்பட்டிருக்குன்னா, நீங்க உங்க கையில வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா, உங்க கையில என் கையில வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. திரும்புற பக்கம் எல்லாம் ஆண்டவர் வந்து தேவ ஊழியர்கள் அங்க ஏற்படுத்தி வச்சிருக்காரு சரிங்களா. எல்லாரும் தேவ ஊழியர்கள் இல்லைன்னா கூட ஆண்டவர் முன்குறித்து தரிக்கப்பட்ட சில பேர் இருக்காங்க. ஆண்டவர் வந்து ஏன்னா எலியா சொல்றாரு, நான் தனியா இருக்கேன் தேவ வைரங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். இஸ்ரவேல்ல பாகாலுக்கு முன்பாக மண்டியிடாத 7000 பேர் நான் வீடியோ வச்சிருக்கேன். அப்படி எங்கெங்க ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிற ஊழியர்கள் காணப்பட்டுதான் இருக்காங்க. அநேகர் இருக்கிறது கள்ள உபதேசிகள் இருக்காங்க. நம்ம வந்து விதமா சொல்லுது சரிங்களா. எது இருந்தாலும் நம்ம லாஸ்டா சொல்லி முடிக்க வேண்டிய காரியம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வேலை நம்ம இன்னைக்கு இந்த காரியத்தை கேட்கிறோம்னால் நம்ம கிட்ட வந்து பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம சுற்றிய எக்கச்சக்கமான ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, நமக்கு சபைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு வேதார வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு தெரிஞ்சு கொண்டோம் நம்ம வேற ஒரு இயேசு விசுவாசிப்போம் ஆனால், அல்லது வந்து இந்த வேதத்துல இல்லாத ஒரு தெய்வம், வேதத்துல இருக்கிற ஒரே ஒரு தெய்வத்தை தான் வேதம் வந்து தேர்வு காட்டுது. அந்த தெய்வத்தை, அதாவது அந்த கடவுளை அல்லது தேவனை வந்து நம்ம படிச்சு பார்த்தா கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. அந்த வேதத்தை படிக்கிறதா கண்டுபிடிக்க முடியும். அது நம்ம இல்லாதபடிக்கு நம்ம சுகமாக வாழ்ந்துவிட்டு நம்ம அப்படி போவோம்னால், இந்த கர்த்தாவை கும்பல, இந்த ஆண்டவரை திறக்கன்ற கும்பல நம்ம இல்லாதபடிக்கு அதுதான் இருப்போம். அது இல்லாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கும்படி கர்த்தர் தாமே உதவி செய்வராக. ஆண்டவர் சித்தமானால் ஆண்டோட வருகை தாமதம் நம்ம அடுத்த வாரம் எனக்கு வாய்ப்பு கொடுப்பீங்கன்னா நான் மீதம் இருக்கிற காரியங்களை ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். இன்னும் நம்ம வந்து கவனம் செலுத்தக்கூடாத ஒரு காரியம் இருக்கு, கவனம் செலுத்த வேண்டிய 3 காரியங்கள் இருக்கு. அதனால கண்டிப்பா எனக்கு ஒரு 1 hour தேவைப்படும். அதுபடிக்கு நம்ம இன்னைக்கு இதை முடிச்சு கொள்ளலாம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கும் அரபி சகோதரருக்கும் நன்றி செலுத்துறேன். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை அருமையாக நிறைய வசனங்கள் எடுத்து கற்றுக் கொடுத்த கர்த்தருடைய ஊழியக்காரராக எஸ்ரா ஐயா அவர்களுக்கும் இயேசு நாமத்தினால இந்த ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமா ஆண்டவர் அநேக காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார், அநேக காரியங்களை நாங்க கற்றுக்கொண்டோம். இந்த கற்றுக்கொண்ட காரியங்களை நீங்க மறுபடியும் நோட் பண்ணி வச்சு அதை தியானிங்க. அது மாத்திரம் இல்லாம அது நாங்க மறுபடியும் இதை வந்து ரெக்கார்டிங் பண்ணதுனால யூடியூப்ல போடும்போது அதை கேட்டு பிரயோஜனம் அடையுங்க. எனக்கு ரொம்ப பிரயோஜனம் இருந்தது அநேக காரியங்களா. இந்த நேரத்திலும் அவருக்காக அந்த ஊழியம் செய்யறாங்க அவங்க. ஐயா நீங்க எங்க ஐயா ஊழியம் பண்றீங்க? சென்னையிலயா இல்ல வேற ஏதாவது? நான் ஊழியம் பண்ணல, எனக்கு ரொம்ப ஐயா நல்ல சின்ன வயசு தான், 27 வயசு ஆகுது எனக்கு. நான் ஒரு கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சூப்பர்வைசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கர்த்தருடைய கிருபையில இந்த வருஷத்துல ஆண்டு கொஞ்சம் பயன்படுத்த விசுவாசிக்கிறேன். ஸோ எங்க டீம்ல இந்த உலகத்தை கலக்கிற டீம்ல வந்து உலகத்தை கலக்கிற வாலிபரைக்க டீம்ல வந்து நான் அதிகாலை பிரேயர்ல மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கேன் அவரோட கிருபையில. அவ்வளவுதான். அப்பப்போ வருகிற இந்த காரியத்துல நான் ஏற்பட்டு இருக்கேன். மற்றபடி நான் வந்து தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு ஊழியம் செய்யல. அதான் காரியங்கள். பிரைஸ்லாம். இல்ல நான் உங்க போட்டோ ஒன்றும் நீங்க பாக்கலையா, அதனால நீங்க பெரியவங்க போல நினைச்சிட்டேன். இருந்தாலும் நீங்க பேசுற வார்த்தைகள் வந்து சாதாரணமா வாலிபர் பேசுறது அல்ல, அது கர்த்தருடைய வார்த்தை. அதுக்காக அதனால நாங்க உங்க முகத்தை பார்க்கறதுனால நீங்க பெரியவங்க நினைச்சிட்டு தான் நான் ஐயான்னு சொன்னேன். 27 வயசான அன்பு வாலிப சகோதரரை ஆண்டவர் இன்னைக்கு 27 வயசான சகோதரர் தான். ஆனால் அவருக்கு ஆண்டு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவருக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். உலகத்தை கலக்கும் வாலிபர் ஐக்கியன்ற ஒரு ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. தினமும் 3 முறை ஜெபிக்கிறாங்க கூகுள் மீட் மூலமா. இந்த உபத்திரவத்து நாட்களில தான் உண்மையான ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் நிறைய ஊழியங்களை கர்த்தர் சொன்னாரு. கடைசியில சொல்லும் ஒரு வார்த்தை சொன்னாரு, நிறைய கள்ள போதகர்கள் எழுப்பி கொண்டிருக்கிறாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்புறாங்க, அதெல்லாம் சொல்லி சொன்னாரு. ஆனாலும் அங்கங்க உண்மையான ஊழியக்காரங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால கேட்டுக்கு போற வழி வந்து விசாலமா இருக்குது. அப்ப விசாலத்துக்கு நீங்க போகணுமா இல்ல ஒடுக்கமான பாதை வழியா போகணுமான்னு சொல்லி நீங்களும் நானும் தான் சூஸ் பண்ணணும். வேறொரு இயேசுவை கூட நம்ம தெரியாமலே நம்ம இயேசுவை தான் நம்பிட்டு இருக்கிறோம்னு நினைச்சிட்டு பின்னாடி வேறொரு இயேசுங்கிற விதத்துல பின்னாடி உட்கார்ந்துட்டு சாத்தானா இருக்கும். அப்ப அந்த ஒரு காரியத்தை கூட செய்ய முடியும் என்கிறத தான் அவர் கடைசியா சொல்லும்போது சொன்னாரு. அதனால தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமா வருகிற நாட்களை மகிமையான காரியங்களை செய்வார். இந்த நேரத்திலும் அன்பு சகோதரர் எஸ்ரா அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவர் ஆண்டவர் அனுமதித்தால் நெக்ஸ்ட் மந்த் ஜனவரி மாதத்துல அவருக்கு அடுத்த அந்த கண்டினியூவா அந்த காரியத்தை செய்வாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நேரத்துல எஸ்ரா இருக்கும். அது மாத்திரம் இல்லாம இன்னைக்கு நடந்த எல்லா பிரேயர்லும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. கற்றுக்கொண்ட காரியங்களை நம்ம ஏதோ கேட்டுட்டு ஏதோ நல்ல சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லாம நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட ஒரு விதையாக நம்முடைய இருதயத்துல அதை வைத்து
30, 60, 100மாக நம்ம கனி கொடுக்கத்தக்க விதத்துலதான் இந்த நேரத்தை நம்ம செலவு பண்றோம். அதனால கேட்டவங்க அப்படியே கேட்டுட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு காரியமாவது இன்னைக்கு கற்றுக்கொண்டதை உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அபியாசப்படுத்துவோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை கத்து செய்வாங்க. இந்த நேரத்துல கடைசி ஜெபமாக பிரதர் பைஜு அவங்க ஜெபம் பண்ணி இந்த காரியத்தை ஜெபத்தை முடிப்பாங்க. சாட்சி சொன்னவங்களுக்காக, பாடல் பாடினவங்களுக்காக, ஆராதனை நடத்துறவங்க, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தவர்கள், கேட்டவர்கள் எல்லாரையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் முடிப்பாங்க. ஓகே, நாம ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் இந்த ஜெப நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்கள்ல தகப்பனப்பா, நாங்கள் வெளியில இங்கும் போக முடியாம நாங்க வீட்டிலே தனிமையில இருந்திருந்தோம். ஆனா இந்த ஆன்லைன் மூலியமாக இந்த ஜூம் ஆப்பை எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தி தந்து இந்த மீட்டிங் மூலியமாக நாங்க எல்லாரும் வேற வேற நாடுல இருந்து இன்னைக்கு இணைந்து ஜெபிக்கத்தக்கதான கிருபை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை இதை பார்க்கிறவர்களுக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். சகோதரர் கூறியவாறு ஒரு நேர செலவுக்காக அல்ல நாங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கனி கொடுக்கத்தக்கதாக முடிவு பரியந்தம் உங்களுடைய ஆடையை, அப்பா, நீ கொடுத்த ஆடையை நாங்கள் அதை உடுத்துவிக்கத்தக்கதான கிருபையை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் இந்த ஜெபத்துல கலந்துகிட்ட ஒவ்வொரு நபர்களுக்காகவும் அவங்க குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்துட்டு அநேக பேர் பாதியில வெளியில போயிருக்கிறார்கள், அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், விசேஷமாக இந்த நாள்ல இதை ஹோஸ்ட் பண்ணி நடத்தின அன்பு சகோதரர்களுடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல பாடல் ஆராதனை நடத்தினவங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சாட்சிகளை கூறிய ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனப்பா. இந்த நாளிலும் எத்தனை பேர் விண்ணப்பத்தோடு வந்திருக்கலாம். அடுத்த வாரங்கள்ல அப்பா, இனி அடுத்த ஜெபங்கள்ல அவர்களை நீர் சாட்சிகளாக மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், விசேஷமாக இந்த நாள்ல எங்க மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்துகிட்ட அன்பு சகோதரருடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, மகனை நீங்க அப்பா பயன்படுத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மகன் அந்த ஊழியத்தோடு சேர்ந்து சில காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறதை சொல்லி இருக்கிறாங்க. ஆண்டவரே, எனக்குன்னு தனிப்பட்ட ஊழியம் இல்ல, ஆனா நான் செய்கிறது கர்த்தருக்காக செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாங்க. அப்பா, மகன் செய்கிறதான எல்லா காரியங்களும் உடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். வேலை ஸ்தலங்களில மகனை நீங்க உயர்த்தும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த நோக்கத்திற்காக மகனை இந்த நாட்கள்ல நீர் அழைத்தீரோ தொடர்ந்து அந்த காரியத்துல முன்னேறி செல்லத்தக்கதான கிருபைகளை நீர் கொடுக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட இந்த நேரத்துல யாராவது வியாதியோடு, யாராவது நோயோடு இந்த ஜெபத்துல கலந்து கொண்டு இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இல்ல ஏதோ ஒரு பாதையில நான் போய்கிட்டு இருக்கிறது சரியா தவறா என்கிற குழப்பத்தோடு யாராவது இந்த நாள்ல வந்திருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு தேவையான வார்த்தையை அப்பா நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட இந்த ஜெபத்துல கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் கரத்துல ஒப்பு கொடுக்கிற நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அப்பா, விசேஷமாக தகப்பனப்பா, இந்த நாள்ல யாராவது இந்த ஜெபத்திற்கு வரணும்னு முயற்சி பண்ணி வர முடியாத ஏதோ ஒரு தடையினால் அவர்கள் வர முடியாமல் இருந்திருக்கலாம். அவர்களுக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற நாட்கள் அவர்களும் இந்த ஜெபங்கள்ல கலந்து கொள்ள முடியாத கிருபைகளை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். விசேஷமாக இன்னைக்கு சகோதரர் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்துக்கிற வேலையில ஒவ்வொரு முறையும் அந்த வேகமாக எடுத்து வசனங்களை வாசித்த அந்த சகோதரிகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபங்களை மறவாதே. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.